சிஎம் சார், நீங்கள் பழி வாங்கணுன்னா என்னைய பழி வாங்குங்க, என் ஆட்களை விட்டுருங்க. இது என்ன சினிமாவா? என்டர்டைன்மெண்ட் பண்ணுறவங்களாம் பாலிடிக்ஸ் வரும்போது பாலிடிக்ஸ் என்டர்டைன்மெண்ட்டை மாறதானே செய்யும். நண்பா, நண்பிஸ், தோலா, தொலிஸ், பிளாஸ்ட் பிளாஸ்ட், அவ்வளோதான், வரப்போகிறோம், நம்ம தான், இனி நம்ம தான். ஒரு நாம் தமிழ் சார்பாக ஒருத்தர் கூப்பிடுவீங்க, திமுகவின் சார்பாக ஒருத்தர் வந்திருப்பாரு, தாவைக்கா சார்பாக ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் தானே பதில் சொல்லணும். கூட்டத்தில் வந்திருக்கவங்கலாம் கத்துறாங்க. தாவைக்கா முதல்ல கொள்கையை விளக்குங்கன்னு சொல்றோம். உன் கொள்கை என்னன்னு கேட்டா, கொள்கைன்னா என்னன்னு அவன் கேட்கறான். சாதி ஒழிப்புன்றாங்க, அம்பேத்கர்ன்றாங்க. அம்பேத்கர் கொள்கை தலைவர் வச்சிருக்கீங்களா? கவின் ஆணவ படுகொலைக்கு ஏன் ஒரு வாய் தூரத்து கூட உங்களுடைய தலைவர் விஜய் பேசலன்னு கேட்டா பதிலே இல்லை. காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டா ஊழல் ஒழிப்போம், லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து நிற்போம் அப்படின்னு பேசணும். ஊழல் பண்ணாதீங்கன்னு சொல்லல, யாரையும் கொல்லாம ஊழல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய. பொதுவெளியில தாவேக்காவை தான் உங்களுக்கான எதிரியா பாக்குறீங்களோ அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு. அதை மறுக்க முடியுமா உங்களால? மறுக்கிறேன் நான். ஈவேராவே என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றதை அப்படியே கேட்காத, அதை உன்னுடைய அறிவுக்கு உட்படுத்துறேன், என்னுடைய அறிவுக்கு உட்படுத்துறேன், நீ தப்பா தெரியுதா கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. யாருமே பேசாத போது ஒருத்தன் பேசுவானா ஏன்டா பேசுற அப்படின்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான கேள்வி. தகர்த்தாதான் திராவிடத்தை அழிக்க முடியும் அப்படிங்கிறது பிஜேபியோட அஜெண்டா. இந்த இடத்துலதான் பிஜேபியோட பி டீமா நாம் தமிழர் இருக்கு அப்படின்ற ஒரு. இந்த பாக்கெட்ல இருந்து காவிரி பிரச்சனை, இந்த பாக்கெட்ல இருந்து அமராவதி பிரச்சனை, இந்த பாக்கெட்ல இருந்து விவசாயிகள் பிரச்சனை, இந்த பாக்கெட்ல இருந்து மாணவர்கள் பிரச்சனை. பாக்கெட்ல ஒடிச்சு வச்சு தான் பிரச்சனையே பேசணுமா? மனசுல இருந்து பேசணும். இந்த கேள்வி வைக்கிறோம். என்ன பதில் சொல்லுங்க. நீங்களே ஒரு டிபேட் ரெடி பண்ணுங்க. தாவேகா பொறுப்பாளரோடு விஜய் கூட உட்கார்றேன்னா நேரடியாக கட்டுருவோம். தங்கமயிலில் வெல்கம் 2026 கோல்டன் சேல் டிசம்பர் 24ஆம் தேதி வரை நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நாம் தமிழர் கட்சியின் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான் சந்திக்க இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்களா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரே என்டர்டைனிங்கா போயிட்டு இருக்க பாலிடிக்ஸ். நீங்க பேசுற ஒவ்வொரு வீடியோக்களும் இல்லை, என்டர்டைன்மெண்ட் பண்றவங்களாம் பாலிடிக்ஸ் வரும்போது பாலிடிக்ஸ் என்டர்டைன்மெண்ட்டை மாறதானே செய்யும். நீங்க அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். ஆனால் இங்கே சேவை மனப்பான்மை கொண்டவங்க அரசியலுக்கு வரதை விட தங்களுடைய பிரபலத்தை வைத்து அந்த பிரபலத்தை எப்படியாவது வாக்காக மாற்றி நாங்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு வராங்க. முதலமைச்சர் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டை மாறிடுச்சு. முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறது யார் வேணாலும் நிற்கலாம், அப்படிங்கிற யாரும் நிற்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்பு வேணும். மக்களை படிக்கணும், மக்களுடைய பிரச்சனைகளை படிக்கணும், மக்களுடைய வழியை படிக்கணும், மக்கள் கூட மக்களாக நிற்கணும். மக்களோட செல் அப்படின்னு அண்ணாதுரை சொன்னதாக சொல்றாங்க. ஆனா மக்களோட செல்றாங்களா அப்படின்னு கேள்வி வருது. அப்போ என்டர்டைன்மெண்ட் பண்றவங்க அரசியல் வரும்போது அரசியல் என்டர்டைன்மெண்ட்டை மாறத்தானே செய்யும். அவங்க வர்றதுனால நீங்க என்டர்டைனிங்கா அரசியலை மாத்துறீங்களா? இல்லை, என்டர்டைனிங்கா நாங்கள் மாற்றணுங்கள. நீங்க கேட்குற கேள்விக்காக நான் பதில் சொல்றேன். என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு இருக்கும்போது என்டர்டைன்மெண்ட் பண்றவங்க வரும்போது அது என்டர்டைன்மெண்ட் தானே போகும். இப்போ நீங்க நம்ம பொழுதுபோக்கு தளத்துல தலைவர்களை தேடக்கூடாது, போராட்ட களத்துல தான் தலைவர்களை தேடணும். அதுதான் உண்மையான தலைவனா இருக்க முடியும். ஆனா பொழுதுபோக்குக்காக மக்களை பொழுதை போக்கியவர்கள் தலைவர்களாக மாற நினைக்கும் போது அது அவங்க மொழியில அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுது. அவங்களுக்கு அப்படிதான் பதில் சொல்ல முடியும். அவங்களுக்கு மார்க்ஸ், ஏங்கல்ஸ், இங்கர்சால், கார்ல் மார்க்ஸ்லாம் புரியாது. அவங்களுக்கு அவங்க மொழியில எளிமையான மொழியில நீங்க சொன்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட் மொழியில சொல்லும்போது தான் அவங்களுக்கு புரியுது. அதனால அப்படி பேச வேண்டிய தேவை ஏற்படுது. சமீபத்தில் கூட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நீங்க தாவேக்காவுக்கு எதிராக பேசும்போது பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அது சமூக ஊடகத்துல இப்போ வரையும் கொஞ்சம் பேசு பொருளா மாறிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? ஏன் நீங்க தாவேக்காவையே டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க? தாவேக்காவை டார்கெட் பண்ணல. நாம ஒரு நல்ல அரசியல் இந்த நாட்டில் நடத்தணும்னு நினைக்கிறோம், நல்ல அரசியல் வரணும்னு நினைக்கிறோம், இளைஞர்கள் ஒரு பண்பட்ட அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நாம ஒரு கருத்தை பதிவு பண்ணுறோம். ஒரு கருத்தை பதிவு பண்ணும்போது எனக்கு எதிராக இன்னொரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் தானே பதிவு பண்ணணும். நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச போகிறேன், உங்களுடைய விகடனே ஒரு அரங்கம் தயார் பண்ணுறீங்க, நான் பேச வரேன்னா எனக்கு நீங்கள் என் சார்பாக ஒருத்தர் கூப்பிட்டு, நாம் தமிழ் சார்பாக ஒருத்தர் கூப்பிடுவீங்க, திமுகவின் சார்பாக ஒருத்தர் வந்திருப்பாரு, தாவைக்கா சார்பாக ஒருத்தர் வந்திருப்பாரு, அவர் தானே பதில் சொல்லணும். கூட்டத்தில் வந்திருக்கவங்கலாம் கத்துறாங்க. நான் கொள்கையற்ற அப்படின்னு நிப்பாட்டிட்டேன். நான் தற்கொலைங்கிற வார்த்தையோ எதுவுமே பயன்படுத்தலை. கொள்கையற்ற நிப்பாட்டின உடனே அங்கே கூட்டத்திலே ஒருத்தர் கத்துறாரு, நம்ம கட்சிக்காரரோ யாரோ. நிறுத்துறதுக்கோட பின்னணி என்ன? இந்த இன்டென்ஷன் இருக்கும்ல. இல்லை, அவங்க தான் கொள்கையற்ற தற்கொலைன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு. சரி, கொள்கையற்ற கேள்விக்குறி, கொள்கையற்ற ஆச்சரியக்குறி, கொள்கையற்ற அறிகுறி
அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கலாம். ஒரு சர்க்காஸ்டிக்கா நிப்பாட்டன்னு வச்சுக்கோ. இப்ப நான் சொல்லலையே, அந்த வார்த்தையை சொன்னாதானே நீங்க தற்கொலைன்னு சொல்லணும். உடனே அவரு எங்களை எப்படி தற்கொலைன்னு சொல்லணும்னு ஏன்ட்ட கேட்கல. கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் தற்கொலைன்னு சொன்ன உடனே அவரை ஏற்று ஒரு கேள்விக்கிறாரு. அவங்களுக்குள்ள சலசலப்பு. அப்புறம் அது உடனடியாக சரி செய்யப்பட்டுச்சு. காவல்துறை வந்து அவரை அழைச்சிட்டு போயினாங்க. சில பேர் அதில் மது போதையில் வந்திருந்தாங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன். கண்ணுக்கு முன்னாடியே வந்து எடுத்து கூலி பற்றி உள்ள வைக்கிறாங்க. தாவேகாவுடைய தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள். நிறைய காணொலிகள்ல நீங்க வந்து தாவேகா கூட்டத்துக்கு வர்றவங்க எல்லாமே வந்து போதையில வர்றாங்க, மது போதையில இருக்கிறாங்க, மாதிரி போதை வஸ்துக்களை பயன்படுத்துறாங்கன்னு நீங்க சொல்றத தொடர்ந்து பார்க்க முடியுது. இதன் மூலமா அந்த இளைஞர்கள் வந்து ஒரு டிஃபேம் பண்ண நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க வந்து அவர் அரசியலுடைய அறிகுறின்னு சொன்னது அரசியலுடைய அறிகுறி, ஆபத்தான அரசியலுடைய, அபத்தமான அரசியலுடைய, அநாகரிகத்துடைய அறிகுறியா தான் அது தெரியுது. ஏன்னா அந்த 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 கூட்டம் என்னுடைய இன்ஸ்டாகிராமை திறந்து அவங்களுக்கு காட்டுறேன். என்னுடைய இன்ஸ்டாகிராமுடைய தனிப்பட்ட செய்தி இருக்குமா, டிஎம் இருக்குமாங்க, அதில் உள்ள செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. கெட்ட வார்த்தை போடாத தாவேகாவுடைய ஆதரவாளர்களே கிடையாது. எல்லாருமே நாம இது வரைக்கும் விஜயை தனிப்பட்ட முறையில் எந்த அளவுலையும் பேசலை. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அண்ணன் விஜய்னு நம்ம சொல்றோம், மரியாதைக்குரிய விஜய் தான் பேசுறோம், திரு விஜய் தான் பேசுறோம். ஆனா எல்லாருமே ஆபாசமா பேசுறோம். ஏன்னா அவனுக்கு அரசியல் என்னன்னே தெரியல. முதல் நாள் முதல் காட்சி பார்த்தவனை கூட்டு வந்து ஒரு கட்சியை நடத்தினா அவன் என்ன செய்வான்? ஏன்னா அவன் இது வரைக்கும் அஜித் ரசிகரை திட்டி பழக்கப்பட்டவன், சூர்யா ரசிகரை திட்டி பழக்கப்பட்டவன், தனுஷ் ரசிகர்களை, சிம்பு ரசிகரை திட்டி பழக்கப்பட்டவன், ரஜினிகாந்தை வந்து திட்டி பழக்கப்பட்டவன். அப்ப அவனுக்கு வந்து சினிமாவில் யாரையா திட்டி பழக்கப்பட்ட உடனே அரசியலுக்கு வந்தா தங்கள் தளபதியை, தாங்கள் கொண்டாடக்கூடிய தலைவனை யார் ஏத்து கழி கேட்டாலும் அவனை வந்து ஆமக்கரி, திரள்நிதி, அதே போல வந்து AK-74, அரிசி கப்பல், இது மாதிரிதான் விமர்சனம் வைக்கிறான். நாம் தமிழர் கட்சியின் மீது கொள்கை ரீதியா ஒரு விமர்சனத்தை நீங்க தாவேகாக்கி சொல்லுங்க. இப்ப சமீபத்துல மான் ஊறுகாய் உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக அது இல்லைன்னு அர்த்தம் இல்லைல்ல. ஆமக்கரி நீங்க சாப்பிடலங்கிறதுக்காக அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. மான் ஊறுகாய் நீங்க சாப்பிடலங்கிறதுக்காக அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. லூலு மால் கோயம்புத்தூர்ல இருக்கு. தமிழ்நாட்டில் லூலு மால் கோயம்புத்தூர்ல மட்டும் தான் இருக்கு. நீங்க போனா பாருங்க, எல்லா வகையான அசைவ ஊறுகாய்களும் அங்க வச்சிருக்காங்க. நீங்க உலக நாடுகளில், உலகம் முழுக்க எங்க போனாலும் இந்த தமிழ்நாட்டிலே இருக்குது. தமிழ்நாட்டிலே வந்து நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டங்கள்ல, எங்க ஊர்ல, உங்க ஊர்லயும் தஞ்சாவூர்லயும் உண்டு. உப்பு கொண்டைன்னு சொல்லுவாங்க. ஆட்டை வெட்டி உப்பு கொண்டை போடுவாங்க. இப்ப சென்னை போன்ற பகுதியில் அந்த உப்பு கொண்டை யாருக்கும் தெரியாது, உப்பு கறியும் தெரியாது. உப்பு கொண்டை நீங்க சாப்பிடுறதுக்காக உப்பு கொண்டை இல்லைன்னு சொல்லுவாங்க. கறியை நாங்க கறி வச்சு சாப்பிடுவோம். அது என்னப்பா கறியை வந்து நீங்க காய வச்சு சாப்பிடுவீங்களா? அது என்னப்பா முரன்னு கேட்பாங்க. அந்த உப்பு கொண்டம் போலவே இந்த ஊறுகாய், மான்கறிய, இது எல்லாமே இருக்கு சார். என்னன்னா ஆரம்பத்துல ஆமைக்கறி வந்ததுல இருந்து சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ட்ராவல் மெட்டீரியலா மாறுது, தொடர்ந்து விமர்சனம் ஆகுது. திரும்ப இதை சொல்றதுக்கான காரணம், விமர்சிப்பவனுக்காக வேலை செய்யாதே, உன்னை நேசிப்பவனுக்காக வேலை செய்யலாம். இதுல ஏதாவது ஒரு கருத்து இருக்கா? இது ஆமைக்கறி சாப்பிட்டதுனோ இல்ல இந்த மான் ஊறுகாய் சாப்பிட்டது இதன் மூலமா இந்த சமூகத்துக்கு, இதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு என்ன கேடு, இதன் மூலமா சமூகத்துக்கு கேடு. அவர் எங்க கிட்ட சொல்றாரு, அவருடைய தம்பிகள்கிட்ட, தங்கிகள்கிட்ட, அவரை நேசிக்கள்கிட்ட, தலைவர் இடத்துக்கு போயிருந்தேன், தலைவர் எனக்கு இப்படி சாப்பாடு பரிமாறினாரு, இவ்வளவு அன்போடு நடந்து கொண்டாரு, அங்க இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பதிவு பண்ணாரு. இப்ப நான் சீமான வீட்டுக்கு போனேன், அங்க வந்து சாம்பார் குழம்பு சாப்பிட்டேன், அந்த சாம்பார்ல எலும்பு, எனக்கு சாம்பார்ல எலும்பு போட்டு பழக நம்ம வீட்டுல செய்ய மாட்டாங்க, சீமான வீட்டுல செஞ்சாங்க. இப்ப நான் சொல்றேன், சீமான வீட்டுல சாம்பார்ல எலும்பு போட்டதுனால நாட்டுக்கு என்னையா நீ சொல்ல வரேன்னு கேட்டா, நான் நாட்டுக்கே சொல்ல வரலையே, நான் சாப்பிட்டதை பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இதனால நாட்டுக்கு என்ன கேடு? ஈழத்துக்கும் அவருக்குமான தொடர்பு குறித்து பேசும்போது மாதிரியான விஷயங்கள் அது மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. தலைவர் பிரபாகரனோடு பேசும்பொழுது சிங்கள அதிபரா இருந்த ராஜபக்சே அந்த இனத்துக்கு உண்மையா இருந்தாரு, ஆனா கருணாநிதி நம்ம இனத்துக்கு உண்மையா இல்ல அப்படின்னு தலைவர் சொன்னதாக அண்ணன் சீமான் பதிவு பண்ணிருக்காரு. அதை டிபேட்டா மாத்திருக்கீங்களா? இப்ப எம்ஜிஆர் வந்து நான் வந்து சொந்த அண்ணனா பார்த்தேன், அவர் கடைசி வரைக்கும் என்னை தம்பியா பார்த்தாரு. நீ வந்து நாடு அடையதுக்கு உனக்கு எவ்வளவு தேவைப்படும், ஒரு 100 கோடி தேவைப்படும்னு சொன்னேன், நான் தர்றேன், நீ சண்டை போடுன்னு எம்ஜிஆர் சொன்னாரு. பாயும் புலிகளுக்கு 10 கோடி அள்ளி கொடுத்த வள்ளல் எம்ஜிஆர் என்று நாங்க பொழுதுக்கு அதான் காரணம் சொல்லி அண்ணன் பேசுறாரு. அது டிபேட்டா மாறல. இது மாதிரி எத்தனையோ கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் டிபேட்டா மாத்தாம இவனுக்கு நகைச்சுவை மெட்டீரியலா இது பார்க்கப்படுது. உனக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காகவே ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. முக்கியமான தகவல்லாம் டிபேட்டா மாறல அப்படிங்கிறதுக்காக டிபேட்டா மாற்றக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து அவர் பேசல. அவர் எப்போதும் போல எல்லா மேடைகள்லையும் பேசுவதை பேசிக் கொண்டிருக்காரு. அதை இவர்கள் வந்து விமர்சிப்பதற்கு இவங்க எடுத்துக்கிறாங்க. நீங்க விமர்சிப்பதற்கு வாதத்தில் ஒருத்தன் தோக்குறான்னா அவன் என்ன செய்வானா, அது அவதூற கையில்ட்டுப்பான். வாதம் செய்வதற்கு அவன் எதுவுமே இல்லாதங்கும் போது அவன் என்ன செய்வானா, இந்த மாதிரி இதை வச்சு ட்ரோல் பண்ண நினைக்கிறான். இது ட்ரோலே கிடையாது. இதை பார்த்து ஈழத்தமிழர்கள் காரி துப்புறாங்க. தமிழ்நாட்டில் இந்த விமர்சிக்கக்கூடிய மக்களை வந்து ஈழத்தமிழ் இவ்வளவு இழிவாவா இருப்பாங்க, இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அவங்களுக்கு. இப்ப நீங்க ஆமக்கறிங்கிறது சாதாரண எளிய மக்களுடைய, கடல்வாழ் அந்த மக்களுடைய, மீனவருடைய உணவு. அதை வந்து ஒருத்தர் சொல்றாரு போது அது பெருசா ஆக்கிக்க வேண்டிய தேவையில்லை. இவங்க டிபேட் பண்றாங்க, அவ்வளவுதான். இல்ல அந்த காலகட்டத்தில் ஆமைக்கறியில இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு. இட்லி கறியில இருந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இப்ப சமீபத்துல வந்து மான் ஊறுகாய், ஏன் இவ்வளவு கால இடையில ஒவ்வொரு விஷயங்களா கொண்டு வர வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு இருக்குல்ல? எங்க கிட்ட அது எல்லா பயணங்கள்லயுமே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றதுதான்.
இன்னொரு இந்த மானூர்காய் இவ்வளவு தூரம் நீங்க டிபேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இல்ல அது ட்ரோல் ஆயிட்டு இருக்கறதுனால இல்ல ட்ரோல் பண்றவங்க தான் கேட்கணும், ஏன் ட்ரோல் பண்றேன்னு கேட்கணும். இல்ல இதோட நோக்கம் சொல்றவங்க போய் நீங்க ஏன் சொல்றீங்கன்னு எப்படி கேட்பீங்க? இதோட நோக்கம்லாம் கிடையாது. இல்ல நான் என்ன ஏன் டிபேட்டா கொண்டு வரேன்னா, தொடர்ந்து சீமான் அவர்கள் நல்ல கருத்துக்களை முன்வைக்கிறாரு நீங்க சொல்றீங்க, அது பேசுபொருளா மாறாம இது மாதிரியான விஷயங்கள் மூலமா வந்து நீங்க ட்ரோல் பண்றீங்க, நான் பேசாம இருந்தேனுமா? இல்ல ஆகுது அப்படிங்கும்போது முக்கியமான விஷயங்களை மட்டுமே பேசலாம்ல, ஏன் இது மாதிரியான விஷயம் தப்பு. ஒருத்தர் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறத நீங்களோ நானும் முடிவு செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? சீமான் என்ன பேசணுங்கிறது நம்ம எப்படி டிசைன் பண்ண முடியாது. அதாவது அவருடைய உரிமை, அது பேச்சு சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு. அவர் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு, அது பொய்யா சரியா அதுதான் பார்க்கணும். அவர் சொன்னது பொய்யா இல்ல வந்து உண்மையான்னு பார்க்கணும். பொய் இல்ல உண்மை, உண்மையை பேசுவதற்கு ஏன் தயங்கணும்? பொய்யா பேசுறாங்க. நீங்க தாவேகா மட்டும் இப்படிதான் பேசணும் அப்படின்னு நீங்க தாவேகா எப்படி பேசணும், இந்த கொள்கையை தான் சொல்லணும் அப்படின்னு கொள்கைன்னு ஒண்ணு இருந்தாதானே சொல்லுவாங்க. தாவேகா எப்படி பேச நான் சொல்லவே இல்லையே. தாவேகா முதல்ல கொள்கையை விளக்குங்கன்னு சொல்றோம். உன் கொள்கை என்னன்னு கேட்டா, கொள்கைன்னா என்னன்னு அவன் கேட்கறான். கொள்கை என்னன்னு கேட்டா மதச்சார்பின்மைன்னு சொல்றாங்க, சாதி ஒழிப்புன்றாங்க, அம்பேத்கர்ன்றாங்க. அம்பேத்கர் கொள்கை தலைவர் வச்சிருக்கீங்களா? கவின் ஆணவ படுகொலைக்கு ஏன் ஒரு வாய் தூரந்து கூட உங்களுடைய தலைவர் விஜய் பேசலன்னு கேட்டா பதிலே இல்லை. காமராஜரை கொள்கை தலைவரை வச்சுக்கிட்டு ஊழல் பண்ணாதீங்கன்னு சொல்லல, யாரையும் கொல்லாத அளவுக்கு ஊழல் பண்ணுங்கன்றாங்க. இது என்ன? காமராஜரை கொள்கை தலைவரை ஏற்றுக்கிட்டா ஊழல் ஒழிப்போம், லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து நிற்போம் அப்படின்னு பேசணும். ஊழல் பண்ணாதீங்கன்னு சொல்லல, யாரையும் வந்து கொல்லாம ஊழல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர் ஆதவர்ஜுனா சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல காமராஜருடைய கொள்கையும் அடிபட்டு போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தா இலவசம் என்பது மக்களுடைய உரிமைன்றாங்க. இங்க திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன மாற்று இருக்கு? திமுக மக்களை, திராவிட கட்சிகள், குறிப்பா திமுகன்னு சொல்ல முடியும், திராவிட கட்சிகள் இலவசம் கொடுத்து மக்களை அடிமையாகிடுச்சு. இலவசம் என்பது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்று நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடுறாரு. இந்த மக்களை வந்து ஒரு பெரிய தேசிய இனத்தை கையேந்த வச்சுட்டீங்க. ஒரு மிக்சி, கிரைண்டர், டிவி, ஆடு மாடு, லேப்டாப் கூட வாங்க முடியாத நிலைமைக்கு தான் ஒரு தமிழன் இருக்கிறானா. ஒரு குடும்ப தலைவனா என் மகனுக்கு லேப்டாப்பை, என் வீட்டுக்கு கிரைண்டரை, என் வீட்டுக்கு மிக்சியை, டிவியை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதற்கான கல்வியை, அதற்கான கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பை, வேலைக்கு சம்பளத்தை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்வி அரசின் கடனா இருக்க வேண்டிய கல்வி கடனா மாறுது. அது அரசுடைய கடமை, அது கல்வி கடனா மாற்றப்படுது. அதைத்தான் நீங்க சரி பண்ணி விட்டுட்டு நான் வந்தா வீடு தருவேன், நான் வந்தா கார் தருவேன், நான் வந்தா பைக் தருவேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதை உருவாக்குவேன். எப்படி உருவாக்குவீங்க? இல்ல இதன் மூலமா ஒட்டுமொத்த இலவசங்களை எதிர்க்கிறது வந்து சரியாயிருமா? என்னன்னா பள்ளிக்கூடம் போறவங்களுக்கு செருப்பு கொடுக்கறதுல ஆரம்பிச்சு நாம என்ன சொல்றோம்னா, இலவசத்தை எதிர்க்கல, சைக்கிள் கொடுக்கறதுல 3 இலவசம். உலகத்தரமான கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி, மருத்துவம், தரமான சமமான சுகாதாரமான மருத்துவம், தூய குடிநீர், இந்த 3 இலவசம். இதை தவிர அனைத்தையும் அவனே தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கி வாங்கிக் கொள்கிற தன்மானமிக்க வாழ்க்கை உருவாக்குவதுதான் ஒரு அரசினுடைய வேலை. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று போற்றப்படும் சொல்லி வள்ளுவர் பாடுறாரு. முறை செய்துனா இந்த மாதிரி ஊழல் லஞ்சம் இல்லாத, பசி பஞ்சம் இல்லாத, பாலியல் வன்கொடுமை இல்லாத, தீண்டாமை கொடுமை இல்லாத, மக்களை இலவசத்துக்கு கையேந்தாத ஒரு ஆட்சி செய்யற மன்னவன் தான் இந்த நாட்டுக்கு தேவைப்படுறான். நீ இலவசம் என்பது மக்களுடைய உரிமை. எந்த மாதிரி இலவசம் சொல்றாருன்னா, அவரு 1000 ரூபாய் உரிமை தொகை சொல்றாரு. 1000 ரூபாய் உரிமை தொகை குறித்து தாவேகோட கருத்து என்ன? 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்கி டாஸ்மாக் போயிருந்தாங்க. நான் வந்தா உரிமை தொகை தரமாட்டேங்க, பெண்களை வந்து கையேந்த வைக்க மாட்டேன், பெண்களை தன்மானமிக்க பெண்களாக மாற்றக்கூடிய அளவுக்கு நாங்க மாத்துவோம் அப்படின்னு தான் திட்டம் இருக்கா? திமுக இருந்து தாவேகா எந்த புள்ளியில மாறுபடுது? மரியாதைக்குரிய தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாங்க, இந்த காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டத்துல, மக்கள் சந்திப்புல, நம்மளுடைய முக்கியமான கோட்பாடே வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தாங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்னா எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி? ஃபாக்ஸ்கானா, ஸ்டெர்லைட்டா, ஹுண்டாயா, சிப்காட்டா? அப்புறம் என்ன உங்களுக்கு தனியார் மைய தாராளமய கோட்பாட்டில் உங்களுக்கும் திமுக என்ன மாறுபாடு இருக்கு? இங்க ஒருத்தர் வைக்கிறாரு, என் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவேன், கிராமத்து பொருளாதாரத்தை பெருக்குவேன், 1000 ஏக்கர்ல ஆட்டு பண்ணா, 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ணா, 1000 ஏக்கர்ல விவசாய தென்னந்தோப்பு, 1000 ஏக்கர்ல பனந்தோப்பு, 1000 ஏக்கர்ல தக்காளி தோப்புனா அது அதன் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவேன். இங்க என்ன விளையுதோ அதை வைத்து ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குன்னு சொல்றாரு. அதை விட்டுட்டு இவர் வந்து நான் வந்து இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வருவாங்கிறாரு. அப்ப என்ன முழுமையா சொல்லவே இல்லை. இப்பதான் ஆரம்ப நிலையில வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து தெளிவா சொல்லுவாங்க என்ன எதை நோக்கி போகுதுக்கு முன்னாடியே வந்து அவங்கள வந்து முனை முறிக்கிறது அப்படின்றது சரியான. இது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. எப்படி முன்கூட்டியே மதுபான கொள்கையில தாவேகாக்கும் திமுகவுக்கும் என்ன மாறுபாடு இருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையா ஆதவர்ஜுனா சொல்றாரு. மது விலக்குங்கிறது எங்களுக்கு கோட்பாடு கிடையாது, அரசு மது வைக்கக்கூடாது, தனியார் கொடுத்துடணும். அப்ப அதுல என்ன மாறுபாடு இருக்கு திமுகவுக்கும் தாவேகாக்கும்? திமுகவும் அதான் சொல்லுது, திமுகவோட கோட்பாடும் மது விலக்கு தான். ஆனா என்ன பண்றாங்கன்னா அரசியல் மூலமாக வித்து கொண்டு இருக்காங்க. இவங்க தனியார் மூலமா விற்கிறாங்க. நீங்க டாஸ்மாக்ல விற்கிறவன்
நாளைக்கு தனியார் கடை வச்சா அதே 1000 ரூபாய் போகாதா? அங்கே தனியாருக்கு போகாதா? நான் வந்தால் பூர்ண மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவேங்கிற வார்த்தையை விஜய் பேசுவாரா? இல்ல விஜயனோட கட்சியினர் பேசுவாங்களா? இது வரைக்கும் பேசலையே. இது வரைக்கும் பேசாம தேர்தல் பிரச்சாரத்துல பேசுவோம்னா அப்ப அங்க கேள்வி எழுப்பல. அப்ப கேள்வியே எழுப்பக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தங்க செய்யற வேலை திட்டத்திலிருந்து நீங்க வந்து அரசியலுக்கு நாங்க வரக்கூடாதுன்னு சொல்ல. அரசியலுக்கு தாவேகா திமுகவை வெளிப்படையா எதிர்க்குது, நேரடியா அவங்க தான் நாங்க 2 பேரும் வெளிப்படையா இருக்கிறோம். நீங்க வந்து திமுகவை எதிர்க்கிறது போல தாவேகாவை தான் ரெண்டையும் ஒப்பிட்டு தான் சொல்றேன். இந்த ரெண்டுக்கும் எந்த மாற்றம் இல்ல. இப்ப சொல்றீங்க பொதுவெளியில தாவேகாவை தான் வந்து உங்களுக்கான எதிரியா பாக்குறீங்களோ அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு. அதை மறுக்க முடியுமா உங்களால? மறுக்கிறேன் நான் ரெண்டுமே தவறுன்னு சொல்றேன். திமுக தவறுங்கிறது உலகத்துக்கே தெரியுங்க. திமுகவின் ஆட்சி மோசமான ஆட்சின்னு தெரியும். அதுக்கு வந்து வேங்கை வயல், மேல்பாதி, பரந்தூர், தூய்மை பணியாளர் போராட்டம், தமிழ்நாடு முழுக்க டெட் தெரிவியாளி ஆசிய பெருமக்களுக்கு போராட்டம், மீனவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், ஆத்துமணல் கொள்ள, கனிமூல கொள்ள, ஊழல், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் அடுக்கிக் கொண்டே போகலாம். திமுக ஆட்சியினுடைய கோளாறுகளை, குளறுபடிகளை, அநீதிகளை அடக்குவதை தினம் நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா அதுக்கு சற்றும் குறைவில்லாத இன்னொன்னு வளருது. ஒரு குட்டி டிராகன் ஒண்ணு வளர்ந்து வருது. அப்ப அதை ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கு. புரியுதா உங்களுக்கு? திமுக கட்சி தொடங்கும் போது அது தவறா திமுக அளவுக்கு மாற்று சக்தியா நீங்க வந்து தாவேகாவை பாக்குறீங்களா? உங்களுக்கு இப்ப தாவேகாவை பார்த்து ஒரு பயம் இருக்கா அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறது இப்ப நியாயமா இல்ல. தாவேகாவை பார்த்து பயம் இல்லைங்க. இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு அரசியல் வரணும். இப்ப நீங்க திமுகங்கிற கட்சி சொல்ல முடிஞ்சு திமுகவோட கட்சி தொடங்கும் போது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் தொடங்கப்படுது. அண்ணாதுரை நல்ல நோக்கத்துக்காக தொடங்குறாரு. எம்ஜிஆர் பெரியார் இருந்து பிரிஞ்சு வந்து மொழியை முன்னிறுத்துறாரு, இனத்தை முன்னிறுத்துகிறாரு, அடைந்தால் திராவிட நாடு இல்லை சுடுகாடுன்னு முன்வைக்கிறாரு. அந்த கோட்பாடு சரியானது, அந்த கொள்கை சரியானது. அவருடைய ஆட்சி 1.5 ஆண்டுகள் ஆட்சி என்பது ஒரு நேர்மையான ஆட்சியாக தான் நடைபெற்றுச்சு. அதுக்கு பிறகு அது ஊழல் கட்சியாக, வாரிசு அரசியல் செய்யக்கூடிய கட்சியாக, இன்னைக்கு வந்து லஞ்ச லாபடியம் வாங்கக்கூடிய கட்சியாக அது மாறிடுச்சு. ஆனா இங்க வரும்போதே ஒருத்தர் லாட்டரி சீட்டு வித்த பணத்தை வைத்துக்கொண்டு அந்த பணத்தின் மூலமாக ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு ஒருத்தர் வர்றாரு. ஒருத்தர் தன் நடிகனுடைய பிளாக் டிக்கெட்ல வாங்கின பணத்தை வச்சுட்டு ஒருத்தர் வர்றாரு. இந்த லாட்டரி டிக்கெட்டும் இந்த பிளாக் டிக்கெட்டும் சேர்ந்து நாட்டுல ஏற்கனவே ஊழல் பண்ண அமைச்சர்களை, ஏற்கனவே வாச்சாத்தி படுகொலையில முதன்மை குற்றவாளி இருந்த ஒரு அமைச்சரை, ஏற்கனவே இந்த திராவிட கட்சியில எல்லா தவறுகளையும் செய்த ஒருத்தரை கூட்டு வச்சுக்கிட்டு, அது போலவே ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டு வச்சுக்கிட்டு, அது மாதிரியான ஆட்களை கூட்டணி வச்சுக்கிட்டு நீ நல்லது பண்ண போறேன், தூய்மையான ஆட்சி பண்ண போறேன்னா நீ எப்படிப்பட்டவன்? நீங்க திமுக கட்சி தொடங்கும் போது நல்ல கட்சி, இது தொடங்கும் போதே தப்பா இருக்கு. அப்புறம் இது அடிக்க இணைக்கிறதுக்கு பதிலாக சீமானவர்களை உடன் வச்சிருந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தா நீங்க இதெல்லாம் எதிர்த்துக்க மாட்டீங்க, விஜய் நல்லவர்னு சொல்லியிருப்பீங்களா? உங்களுடைய ஆரம்ப நிலை அப்படியா தானே இருந்துச்சு. விஜய் அவர்களை வரவேற்றீங்க. ஒரு வெள்ளைத்தாளா இருப்பாரு, அவர் எழுதப்படாத வெள்ளைத்தாளா இருக்காரு. அவருடைய எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களா இருக்கும், நல்ல நோக்கத்துக்கு வராரு அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆரம்பத்தில். அண்ணன் சீமானவர்கள் அப்படிதான் நினைச்சாங்க. அதனாலதான் பாராட்டினாங்க, வாழ்த்துனாங்க, மாநாட்டு கூட வாழ்த்துனாங்க. ஆனா மாநாட்டில் அவர் பேசின பேச்சுகள் என்பது இவர் நல்ல நோக்கத்துக்கு வரல அப்படின்னு தெரிய வருது. மாநாட்டில் இன்னைக்கு பெரியார கொள்கை தலைவராக அறிவிக்கிறாரோ அப்பவே அண்ணன் சீமானவர்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம கிட்டத்தட்ட நீங்க பெரியாரை நாங்கள் எந்த புள்ளியில எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. பெரியார் மட்டும் போராடினார்னு சொல்லி ஒரு 50 ஆண்டுகளாக ஒரு பிராண்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. பெரியார் மட்டுமல்ல, இங்க ரெட்டமலை சீனிவாசனார், அயோத்தாச பண்டிதர், ஜீவானந்தம், சிங்காரவேலர்னு பல்வேறு தலைவர்கள் பேசுவாங்க. பெரியாரை எங்கள் பெருமைக்குரிய வழிகாட்டியாக பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொன்னது யாரு? பெரியாரை மட்டும் பெரியாரை பெருமைக்குரிய வழிகாட்டியாக பின்பற்றுறோம். இன்னைக்கும் பெரியார் போராடினார் என்பதை ஏற்கிறோம். பெரியார் மட்டுமே போராடினார் வழிகாட்டியா நீங்க ஏற்றுக்கிட்டீங்க. அதே மாதிரி அவங்க ஏற்றுக்கிட்டா என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதான் குழப்பம். பெரியாரை கொள்கை தலைவர் என்றாரு. வழிகாட்டி என்பது வேறு, கொள்கை தலைவர் என்பது வேறு. பெரியாரை அண்ணன் சீமானவர்கள் போற்றி என்பது திராவிட இயக்க மேடைகள்ல அவர் வந்து ஒரு பாதையை கடந்து வந்தார். அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி தொடங்கிய பிறகு அவர் ஒரு பாதையை வந்து அவரை உருவாக்குறாரு. அந்த பாதையில எங்களுக்கு ஒரே தலைவர், தமிழ் தேசிய இனத்திற்காக உயிர் நீத்த எங்கள் தலைவர், தேசிய தலைவர் மட்டும் தான் எங்களுடைய தலைவர்னு அடையாளப்பட்டோம். இந்த உலகம் முழுக்க போராடி சேகுவரா, பிடல்காசா தொடங்கி எல்லாரையும், சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் எப்படி ஏற்றுக்கொள்றோமோ அப்படி பெரியாரையும் வழிகாட்டியாக ஏற்கனவே சொன்னோம். ஆனா இந்த திராவிட கூட்டம் பெரியார் தான் படிக்க வச்சார், பெரியார் தான் பேண்ட் ஷர்ட் போட்டு கொடுத்தார், பெரியார்னா முற்போக்கு, பெரியார்னா சாதி ஒழிப்பு, பெரியார்னா பெண்ணியம், எல்லாத்தையும் பெரியார் பெரியார் சொல்லும் போது உடறா நீ என்ன மொத்தமா இங்க காமராஜர் செய்யலையா, கக்கன் செய்யலையா, ஜீவானந்தம் பண்ணலையா, சிங்காரவேலர் பண்ணலையா, அயோத்தாச பண்ணலையா, எம்சி ராஜா பண்ணலையா, வைகுண்டர் வள்ளலார்லாம் பண்ணலையா, இவங்கெல்லாம் யார் படிக்க வச்சா அப்படிங்கிற கேள்வி. ஒரு பிராண்டை உருவாக்கிட்டு எல்லாத்தையும் உடைக்கும் போது இந்த பிராண்டை உடைக்கணும். புரியுதா உங்களுக்கு? பெரியாரை தகர்த்தாதான் திராவிடத்தை வந்து அழிக்க முடியும் அப்படிங்கிறது பிஜேபியோட அஜெண்டா. இந்த இடத்துலதான் வந்து பிஜேபியோட பி டீமா வந்து நாம் தமிழர் இருக்கு அப்படின்ற ஒரு. பாஜக பெரியாரை எதிர்ப்பதும் நாம் தமிழ் கட்சி பெரியார் எதிர்ப்புக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. பாஜக பெரியாரை எதிர்ப்பது என்பது அவங்களுடைய சாதிய மேலாதிக்கத்தை, வர்ணாசிரம கோட்பாட்டை பெரியார் எதிர்த்தார் என்ற காரணத்திற்காக அவங்க எதிர்க்கிறாங்க. அதை உடைச்சா தான் அந்த சாதிய. இப்ப நீங்க அதுக்கு உறுதுணையா தானே இருக்கீங்கன்னு அர்த்தம். நாங்க எதிர்ப்பது என்பது அதை மட்டும் பிராண்ட் பண்ணாத, எங்களுடைய முன்னோர்கள் நிறைய இருக்காங்க, தமிழ் முன்னோர்களை போற்று. பெரியாருடைய கோட்பாட்டில் பெரியார் தமிழர்களுக்கு எதிராக பல காலகட்டங்களில் பேசியிருக்காரு. தமிழ் ஒரு
காட்டு முராண்டி மொழின்னு பேசுறாரு, வேலைக்காட்ட கூட தமிழ்ல பேசாத ஆங்கிலத்துல பேசுன்னு சொல்றாரு, உன் தமிழ் தாயா உன்னை படிக்க வச்சா, ஒரு முட்டாள்தனத்துக்கு பிறகு இன்னொரு முட்டாள்தனமா, திருக்குறள் திருவள்ளுவர் அந்த காலத்தை தோன்றதுக்கு வாய்க்கு வந்து பேசிட்டு போயிருக்காரு. அதே போல வந்து சிலப்பதிகாரம் இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல என்ன பின்னணியில பேசினாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய அதேதான். அதனாலதான் பெரியாரே ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துறோம். அவர் பேசுனது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த மாதிரி ஈவேராவையே ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அவர் அந்த மாதிரி திருக்குறள் மாநாட்டில் கலந்து கொள்றாரு, திருக்குறளை ஏசுறாரு, சிலப்பதிகாரத்தை கேவலப்படுத்துறாரு, கம்பராமாயணத்தை கேவலப்படுத்துறாரு. என்னுடைய அடையாளங்களா இருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்தை, திருக்குறள்ல எங்களுடைய கம்பராமாயணத்தை, அதாவது கம்பராமாயணத்தை ராமாயண கதையை தண்டி அதுல தமிழ் இருக்கு. எல்லாத்தையும் நீ கொச்சைப்படுத்தும் போது அந்த கொச்சைப்படுத்தக்கூடிய ஒருத்தரை கேள்விக்குள்ளாக வேண்டிய தேவை இருக்குது. ஈவேராவே என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றதை அப்படியே கேட்காத, அதை உன்னுடைய அறிவுக்கு உட்படுத்துற, என்னுடைய அறிவுக்கு உட்படுத்துறேன், நீ தப்பா தெரியுதா கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எவ்வளவு வருடங்களுக்கு பிறகு நீங்க அந்த கேள்வி கேட்குறீங்க, ஆய்வுக்கு உட்படுத்துறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க 42 வருஷம் கழிச்சு ஒருத்தர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்டிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி 30 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து குற்றவாளின்னு சொல்லி பிடிச்சிட்டு போறாங்க. பவாரியா கொள்ளைகளுக்கு 25 வருஷம் கழிச்சு தண்டனை கிடைக்குது. 25 வருஷம் ஆச்சுங்க. ஏன் பேசுறீங்க? வாச்சாத்தி வன்கொடுமையில 30 வருஷம் கழிச்சு குற்றவாளி அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க செங்கோட்டையன் வந்து பேசப்பட்டு வரல மாறுறாரு. காலங்கள் மடந்துருச்சு, செத்து போயிட்டாங்க அப்படின்னு தியாகி ஆயிடுவாங்களா? இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு காலம் தேவைப்படுது அப்படின்றதான் உங்களுடைய பொருள். இன்னைக்கு வரைக்கும் புத்தர் டிபேட்டா தான் இருக்காரு. இல்ல, அதான் இன்னைக்கு வரைக்கும் வள்ளுவர் டிபேட்டா தான் இருக்காரு. இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு காலம் தேவைப்படுது. தாவேகா இப்பதானே முதல் அடி எடுத்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு மாற்றங்கள் தேவைப்படும், அவங்களுக்கு புரிதல். முதல் அடியிலே இவ்வளவு விமர்சிக்கிறது, இவ்வளவு எதிரியா பாக்குறது, ஒரு புதிய சக்தி வர்றதையே வந்து எதிர்க்கிறது அப்படின்றது அது வந்து உள்நோக்கம் கொண்டதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. உள்நோக்கம்னா எந்த உள்நோக்கம்? தாவேகாங்கிற ஒரு கட்சி வரும், அது எடுத்து போராடுவோம் பேசுவோம்னு நினைச்சா நாம் தமிழ் உருவாக்கப்பட்டுச்சு. ஜெயலலிதா ஆபத்து வந்துருச்சு. தாவேகா வந்து மொத்த இளைஞர்களையும் கொண்டு போய் தெளிவா பதில் சொல்ல விரும்புறேன். நாம் தமிழர் கட்சிக்கு விழுகிற வாக்குகளோ, நாம் தமிழர் கட்சியில் கூடிய இளைஞர்களோ தற்குறித்தனமான இளைஞர்கள் கிடையாது, கொள்கை தெளிவற்ற இளைஞர்கள் கிடையாது. அவர்கள் எல்லோருமே தமிழை உயிராக நேசிக்கக்கூடிய, இந்த மண்ணையும் இந்த மக்களையும் தங்கள் உயிராக நேசிக்கக்கூடிய எங்கள் தலைவன் பிரபாகரன் என்று இருக்கக்கூடிய இளைஞர்கள். அவனை ஒரு ஓட்ட கூட எந்த கட்சியாலும் வாங்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? சீமானனே நாளைக்கு இல்லை அப்படின்னா கூட இந்த வாக்குகள் சிதையாது. இது வந்து ஒரு பெரிய கோட்பாட்டை அண்ணன் சீமான் 15 ஆண்டுகளாக உருவாக்கியிருக்காரு. எப்படி திராவிடங்கிற சித்தாந்த 100 ஆண்டுகள் கட்டமைக்கப்பட்டுச்சோ அப்படி வந்து ஒரு 15 ஆண்டுகள் இல்லாத தத்துவத்தை, அதாவது புதிய தத்துவத்தை, புதிய சித்தாந்தத்தை உருவாக்கி 15 ஆண்டுகள் வந்து ஒரு புதிய சித்தாந்தத்தை உருவாக்கி பேஸ்மெண்ட் போட்டுருக்காரு. 1.1 4 விழுக்காடு 7.2 8 விழுக்காடுன்னு அப்படி ஒரு குரோத்தை ஏற்பட்டிருக்கு. இந்த வாக்குகள் எந்த நடிகனாலையும், ஏன் நாளைக்கு ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித், விஜய் எல்லாரும் மொத்தமா சேர்ந்து வந்து நின்னா கூட நாம் தமிழர் கட்சியுடைய வாக்காளர்கள் யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு கோட்பாடு ரீதியான வாக்கு அது. அதனாலதான் இந்திய தேர்தல் ஆணையத்துல வாக்குக்கு பணம் கொடுக்காம விழுந்த ஒரே வாக்கு நாம் தமிழர் கட்சியின் வாக்கு. அதனால மாற்று கருத்து இல்ல. அதனால இதை பார்த்து பயந்து நாங்க பேசவே இல்லை. அவர்கள் செய்யற செயல்பாடுகள், இங்க கரூர்ல டிசம்பர் 11 வர வேண்டியவர் ஏன் செப்டம்பர் 27 வந்தாரு, அந்த கேள்வி எழுப்புறோம். இது கேள்விதான், விமர்சனம் கிடையாது. காலையில 8:30 மணிக்கு கரூருக்கு நாமக்கல் வரதா சொல்லிட்டு ஏன் 8:30 மணிக்கு சென்னையில கிளம்பினாரு, இது ஒரு கேள்வி. 12 மணிக்கு கரூர்னு சொல்லி புசியானது அறிவிக்கிறாரு, எக்ஸ்தலத்துல போடுறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, தொலைக்காட்சிகள் தெரிவிக்கிறாங்க. ஆனா 12 மணிக்கு ஒரு 2:30 மணிக்கு தான் நாமக்கல்லே போறாரு. அப்ப காலையில 12 மணில இருந்து வருவாருன்னு சொல்லி 7:30 மணில இருந்து மக்கள் காத்துருக்காங்க. தண்ணீர் இல்ல, மொபைல் டாய்லெட் இல்ல, நெருக்கடி ஏற்படுது. அதற்குள்ள மக்கள் மயங்கி விடுறான். அப்ப அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது நான் தான். என்னுடைய கூட்டத்துக்கு வந்து 41 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க என்று முதல் நாளே அவர் பதிவு பண்ணியிருந்தா, இல்ல என் மக்களை செத்துட்டாயா, என்னை பார்க்க வந்தவன், அதை விட்டு நான் போக மாட்டேன். இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டம், ஒருத்தர் மயங்கி விழுந்து செத்துட்டாரு. மறுநாள் காலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்துல போய் நின்று 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்குறாரு. அதுதான் ஒரு தலைமை பண்புக்கான சரியான தகுதி. எவனா ஒரு செத்து போனா நம்ம எதுக்கு போனோம்? நீ அந்த இடத்துல போய் நின்று அவர்களோடு நின்று இருந்தா, சத்தியமா சொல்றேன், நானே விஜய் கூட போய் நின்றுப்பேன். விஜய் பக்கத்துல போய் ஆறுதல் சொல்லியிருப்பேன். விஜய்க்கு சாதகமா பேச நீங்க தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கீங்க, விஜய் அவர்கள் போயிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஊடகங்களுடைய எல்லாருடைய கருத்தாவும் இருந்துச்சு. ஆனா அவங்க 4 நாள் கழிச்சு வீடியோ போட்டு அதுலயும் சிஎம் சார் நீங்க பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குங்க, என் ஆட்களை விட்டுருங்க. இது என்ன சினிமாவா? நான் சாமி முன்னாடி மட்டும்தான் சைலண்டா இருப்பேன், சக்கடை முன்னாடிலாம் இருக்க மாட்டேன். ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இந்த சினிமாவா? நீ சினிமால ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சது போலவே அரசியலும் ஸ்கிரிப்ட் வாங்கி படிப்பேன்னா நீ எந்த மாதிரியான தலைவன்? மக்கள் பிரச்சனைய மனசுல இருந்து பேச முடியாத முதல்ல தலைவனாங்க. மக்கள் பிரச்சனைய மனசுல இருந்து வருதா? ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டை மாட்டிட்டு தமிழ்நாடு தத்தளிச்சுது. இப்போ ஒரு A4 சீட்டு. இந்த பாக்கெட்ல இருந்து காவிரி பிரச்சனை, இந்த பாக்கெட்ல இருந்து அமராவதி பிரச்சனை, இந்த பாக்கெட்ல இருந்து விவசாயிகள் பிரச்சனை, இந்த பாக்கெட்ல இருந்து மாணவர் பிரச்சனை.
பாக்கெட்ல ஒளிச்சு வச்சு தான் பிரச்சனையை பேசணுமா? மனசுல இருந்து பேசணும். நீ தலைவன் என்றால் மக்களுடைய வலியும் மக்களுடைய மொழியும் உனக்கு புரியணும். புரிஞ்சாதான் பேச முடியும். தாயை போல் பாசம் காட்டிய தலைவனை இழந்து தவிக்கிற ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த தாயை போல் பாசம் காட்டிய தலைவனுடைய பிறந்த நாளுக்கு ஒரு எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு கூட உங்களால போட முடியல, என்ன பயம்? அந்த தாயை போல் பாசம் காட்டிய தலைவனை களத்தில் இல்லாமல் ஆக்கிய காங்கிரஸ் கட்சியின் மீது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வி வைக்கிறோம். இது என்ன, இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்களே ஒரு டிபேட் ரெடி பண்ணுங்க. தாவேகா பொறுப்பாளரோடு விஜய் கூட உட்கார்றேன்னா விகடன் ரெடி பண்ணுங்களேன், நேரடியாக கட்டுருவோம். இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக வந்து தாவேகாவினர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா தற்கொலைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இன்னொரு பக்கம் திமுகவிலையும் இந்த கருத்து வேகமாக முன்வைக்கப்பட்டு இருந்துச்சு. விஜய் அவர்கள் இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. சீமான் அவர்கள் நீண்ட காலமாக இங்கே அரசியல் இருக்காரு. இன்னொரு பக்கம் இளைஞர்கள் வந்து தற்கொலைகளாகவே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு? நிறைய திராவிட கட்சிகளும் இல்ல இங்க இருக்க சீமான் இவங்க தானே பொறுப்பு. அதுதான், இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டிய தேவை ஏற்படுது. இன்னும் நிறைய கருத்துக்களை மக்கள்கிட்ட பேச வேண்டிய தேவை ஏற்படுது. இன்னொன்று, அண்ணன் சீமானுடைய பேச்சுகள் என்பது ஊடகங்கள்ல தொலைக்காட்சிகளை பெரும்பான்மையாக காட்டப்படலை. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை போன்ற ஊடகங்கள் இப்போதான் பெரிய ஊடகங்கள்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் நிறைய எங்களை போன்றவர்கள், நான் சீமானை போன்றவர்கள் நிறைய மக்கள்கிட்ட பேச வேண்டிய தேவை. இவர்களையும் திருத்தணும், மாற்று கருத்தில் இவங்களை திருத்தணும். ஆனா இது ஏன் தற்கொலைன்னு சொல்றோம்? இல்ல திருத்துற மாதிரி தெரியல, நீங்க ஒரு வன்மத்தை வெளிப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. வன்மத்தை ஏன் வெளிப்படுத்தணும்? அவனும் தமிழ்நாட்டுக்காரன் தானே. அவன் என்ன ஏலியன்ஸ்? அவன் செவ்வாய் கிரகத்துல இருந்தோ இல்லை வேற எங்கேயும் குதிச்சவனா? தமிழ்நாட்டுக்காரன் தான், தமிழ் பசங்க தான். அவனை திருத்த வேண்டிய தேவைப்படுது. இன்னொன்னு, இது ஒரு வகையான அன்பான சர்வாதிகாரம். நீங்க வந்து அவனை தடவி கொடுக்க முடியாது. நீ ஏர்போர்ட்ல போய் இப்படி ஓடாத செல்லக்குட்டி, நீ வந்து மரத்துல ஏறி தேங்காயை பறிக்காத, நீ வந்து மின் கம்பத்துல ஏறாத, ஜென்ரேட்டர் மேல ஏறாதுன்னு அன்பா சொல்ல முடியாது. இப்ப நீங்க வந்து ஒரு முறை வாத்தியார் அன்பா சொல்லுவாரு, 2 முறை அன்பா சொல்லுவாரு, 3வது முறை ஏறி பெஞ்சு மேல முட்டி போடுறான் பாரு, இல்ல கிரவுண்டை சுத்தி வாடாம பாரு, இல்ல வந்து இம்போசிஷன் போடுவாரு. அது மாதிரி வாத்தியார் ஒரு மாணவனுக்கு செய்தது போல ஒரு அம்மா 2 முறை 3 முறை சாப்பாடை கீழே போட்டா திட்டுவாங்க, 3வது முறை டப்புன்னு புடத்தில் அடிச்சு சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஒரு அன்பான சர்வாதிகாரம் தேவைப்படுது. அதே போல இந்த இவர்களை திருத்துவதற்கும் ஒரு அன்பான சரிவாதம் தேவைப்படுது. இன்னொன்னு, விஜய் இதை திருத்துவாருன்னா திருத்த மாட்டாரு. ஏன்னா அவன் அப்படி இருந்தா மட்டும்தான் விஜயா இருக்க முடியும். அவன் திருந்திட்டான், அவன் அரசியல் வயப்பட்டான், அவனுக்கு அம்பேத்கர் கொள்கை தலைவரியா, அம்பேத்கரை எந்த இடத்துல நீ அப்ளை பண்ற அப்படின்னு அவன் கேட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த விஜய்கிட்ட பதில் கிடையாது. பெரியார் கொள்கை தலைவர் சரி, பெரியாரை எந்த இடத்துல நீ அப்ளை பண்ற அப்படின்னு அவன் கேட்டா அவன் பதில் இருக்காரு. வேலுநாச்சியார் வீரம்ங்கிற எடுத்து ஓடிக்கிட்டு இருக்க, கரூர்ல இருந்து கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்க வீரம் என்னாச்சு அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, கேள்விக்கு பதில் இல்லை. ஊழல் லஞ்சங்கிற யார் ஆதவர்ஜனாவையும் செங்கோட்டையும் வச்சுட்டு ஊழல் ஒழிக்க போறியா அப்படின்னு அவன் கேள்வி கேட்டானா பதில் இருக்காது. அப்ப அவன் அரசியல் படாம இருந்தா மட்டும்தான் தாவேக்காங்கிற கட்சியை விஜய் நடத்த முடியும். அவன் அரசியல் பட்டுட்டான், விஜய் இறங்க ஆரம்பிச்சாரு. இதை ஆதவர்ஜனாவே பதிவு பண்ணியிருக்காரு. பிரபலங்கிறது ஓராண்டுக்கு ஒரு முறை பார்க்கும்போது மட்டும் தான் பிரபலம். அவர் தினமும் இறங்கி வந்துட்டாருன்னா பிரபலம் கிடையாது. ஆமா, ஆட்டோமேட்டிக் அதுக்கு பிறகு அரசியல் மயப்படுத்த போறாரு. அப்படி அரசியல் மையம் நீங்க அவசரப்படுறீங்க. அவர் இறங்க மாட்டாரு. இப்ப 1.5 வருஷத்துக்கு 2 மாசத்துல மொத்தமே 15 நிமிஷம் தான் பேசியிருக்காப்ல. இந்த 2 மாசம் இடைவெளியில 10 நிமிடம் வீடியோ போட்டிருக்காரு, 15 நிமிஷம் மேடையில பேசிக்காரு. மொத்தமா 1/2 மணி நேரம் தான் பேசிக்காரு. இதை வச்சு 1/2 மணி நேரம் அந்த 1/2 மணி நேரத்திலையும் நண்பா நண்பிஸ் தோலா தொலிஸ் பிளாஸ்ட் அவ்வளவுதான் வரப்போறோம், நம்ம தான் இனி நம்ம தான். இதுதான் அரசியல் இல்ல. இந்த 1/2 மணி நேரம் பேசி குறி வச்சா எற விழணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. இந்த பேச்சால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. நீங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? அவன் ரசிகர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற மாதிரி தான் அவன் கூட்டத்தை பாக்குறான். நீங்க பாண்டிச்சேரிக்கு பாருங்க, மொத்தமா கிளம்பிடுவான். விழுப்புரம், பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை எல்லாரும் கிளம்பிடுவான். அவனுக்கு ஒரு வருஷம் தீபாவளி. ஒரு பக்கம் இவங்களால எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாதுன்றீங்க, இன்னொரு பக்கம் குட்டி டிராகன் வளர்ந்துகிட்டே இருக்குன்றீங்க. இதான் தொடர்ந்து அவங்களுக்கு எதிராகவே வந்து வளர்ந்துகிட்டு சொல்லல. அவங்களால எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. நீங்க அவங்களை கண்டுக்கிறீங்க. உங்களுடைய எதிரி வந்து திமுக தானே, அவங்களோட ஃபைட் பண்ணாம நீங்க இவங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. இல்ல, அப்படி நீங்க வந்து இந்த கேள்வியே முதல்ல தவறானது. நாங்க என்ன பேசுறோங்கிறது நீங்க முடிவு பண்ண முடியல. நீங்க இவங்களை எதிர்க்கிறீங்க, நீங்க அவங்களை எதிர்க்கிறீங்க. நீங்க இல்ல பிரதான எதிரியா இப்ப மாறுறதுனால நீங்க பிரதான எதிரியில மாறலங்க. பிரதான எதிரி ஆளும் கட்சி. அந்த ஆளும் கட்சியினுடைய அடக்குமுறை தான் எதிரி. ஆனா ஒரு கட்சி வளரும் போதே தவறா இருக்கு அப்படிங்கிறத கேள்விதான் எழுப்புறோம். நாங்க விமர்சனமே செய்யல. திமுகவை நோக்கி விமர்சனத்தை வைக்கிறோம், கேள்வியை வைக்கிறோம். திராவிடத்தை நோக்கி விமர்சனத்தை வைக்கிறோம். தாவேக்கா நோக்கி கேள்வி எழுப்புறோம். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தான் அவங்க எங்கள் மீது அவதூறு பரப்புறாங்க, ஆபாசமா விமர்சனம் பண்றாங்க, விர்ச்சுவல் வாரிசு, வல்கல் வாரிசா மாறி நிக்கிறாங்க. நாங்க எழுப்புவது கேள்வி. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன் உங்க கொள்கை என்னன்னு தான் கேட்டேன். இது வரைக்கும் நானும் 1.5 வருஷமா கேட்டுருக்கேன். ஒரு 100 வீடியோ போட்டேன். விகடன் மூலியமா கேட்கிறேன், கமெண்ட்ல கூட சொல்லட்டும். திராவிடமும் தமிழ் தேசியமும் அவங்க சொல்லிட்டாங்க இரு கணுங்கள்னு. அதுல இருந்து சில விஷயங்களை எடுத்துக்கிறேன்றாங்க. புதிய ஒரு களத்துக்கு வர்றாங்க. திராவிடமும் தமிழ் தேசியமும் இப்படி இரு கண்களா இருக்க முடியும்? திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறு. திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள்னு சொல்றது கருவாட்டு சாம்பார் மாதிரி.
கருவாடை கொஞ்சம் போட்டுக்கோ, சாம்பாரை கொஞ்சம் போட்டுக்கோ, ரெண்டு மிக்ஸ் பண்ணி அடிப்புங்கிறது திராவிட கொள்கை நீங்க என்பது. சீமான் வீட்ல வந்து சாம்பார்ல எலும்பு கிடந்துச்சு அது மாதிரி அது மாதிரி அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன அப்படி பண்ண முடியாதுங்க. ஏங்க அரசியல்ல ஒரு தவறான கட்சி முளைச்சு வருது அப்படிங்கும்போது எப்படி நீங்க கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? ஒரு சினிமா என்கிற பிரபலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு வந்து நான் நாட்டை ஆளுவேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு தவறானது? நீங்க உலகத்தை வந்து பாக்கலாம். இதே ஒரு முட்டாப்பைய கூட்டம் 41 பேர் ஒரு நடிகனை பார்க்க போய் செத்துருக்கான்னு கேவலப்படுத்த மாட்டானா? தமிழர் என்ற இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் உயிரென்று நாங்க மேடையில பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கும்போது கீழே ஒருத்தவங்க வந்து NDTV ரிப்போர்ட்டை துண்டை போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இது கேவலமா இல்லையா? NDTVல 25 வருஷமா இருக்கக்கூடிய ஒருத்தரை துண்டை போட்டு டிவிக்கேன்னு ஆட்டி போயிருக்கான். சூடா சுண்டலு, விஜய் ரசிகரா மெண்டலு, வேற மாதிரி அப்படிங்கிறான். பூராமே டிவிக்கேன்னு எழுதிக்கிட்டு மண்டையில டிவிக்கேன்னு போட்டுக்கிட்டு இது ஒரு அநாகரிகமான கலாச்சாரமா இருக்கு. நாம வடநாட்டுக்காரன, ஊப்பிக்காரன, வடக்கன்ஸ், அவன் அறிவு இல்லாதவன், அவன் வந்து பாருங்க ஒரு தற்கொலை கூட்டமா இருக்கிறான், அவனுக்கு அடிப்படை அரசியல் புரிதல் இல்ல, படிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவர் படிச்ச இனம், பண்பட்ட இனம், திருவள்ளுவர், தொல்காப்பியர், அகத்தியர், எத்தனை முன்னோர்கள் பிறந்த இனம், ஔவையார் பிறந்த இனத்துல, பெரும்பெரும் இலக்கியங்கள் உருவான இனத்துல, இந்த சுதந்திர போராட்ட காலத்துல யாரும் இந்த வெள்ளக்காரனை ஏத்து போராட மாட்டான்ங்கிற காலத்துல புலித்தேவன், மருதுபாண்டி, தீரன், சின்னமலை தொடங்கி வஉசி கட்டபொம்மன் தொடங்கி இப்போ பெரிய போர்க்களம் என்று கண்ட தமிழ் பேரினத்துல நீ வந்து திடீர்னு ஒரு நடிகை வந்து நாடாளுவனா, இப்ப தமிழ்நாட்டுல முதலமைச்சராக சினிமாக்காரன் மட்டும் தான் தகுதி இருக்கு, வேற யாரும் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னா நம்மளை எப்படி கேவலமா பார்ப்பான்? பக்கத்து மாநிலம் கேரளா, மோகன்லால், மம்முட்டி மிகச்சிறந்த நடிகர்கள், மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம். இன்னைக்கு வந்து பகத் பாத்தில் நடிகர் தானே எம்ஜிஆர் நடிகர். ஆனா 1952 திமுக சேர்றாரு, திராவிட கொள்கையை உள்வாங்குறாரு, ஈவேரா பெரியாரை உள்வாங்குறாரு, அண்ணா கூட வந்து பயணப்பட்டு தன்னுடைய திரைப்படங்களை திராவிட கருத்துக்களை பதிவு பண்றாரு, உதயசூரியன் சின்னத்தை பதிவு பண்றாரு, திமுக சட்டமன்ற உறுப்பினர் 25 வருஷம். ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வரணும்னா ஏதாவது ஒரு அரசியல் இயக்கத்துல இணைஞ்சு காலம் பணியாற்றி தான் வரணுமா? ஒரு அரசியல் எல்லாரும் வரலாம். சினிமாவும் ஒரு வகையான தொழில் தான். அந்த தொழில் மூலமாக நீங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா அந்த பிரபலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு எந்த விதமான சேவையும் மக்களுக்கு வைக்காம, எந்த கொள்கையும் இல்லாம, எந்த கோட்பாடு இல்லாம என்னுடைய பிரபலத்தை பயன்படுத்தி நான் நேரடியாக CM ஆவேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஆபத்து. இன்னைக்கு கரூர்ல இருந்து ஓடி போனவர் நாளைக்கு ஸ்டெர்லைட் நடந்தது போல ஒரு பெரிய கலவரம் வந்துருச்சு, மக்கள் செத்துட்டாங்கன்னா ஓடி போக மாட்டாரா? ஓடி போவாரா? ஓடி போக மாட்டாரா? அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அவருடைய எல்லா கோட்பாடுமே தப்பா இருக்கு. நீங்க பரந்தூர்ல விமான நிலையத்துக்காக கருத்து சொல்றாரு, பரந்தூர்ல விமான நிலையம் வேணாம், ஆனா விமான நிலையமே வேணாம்னு சொல்லுங்கிறாரு. சரி, பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டாம், 5700 ஏக்கர்ல ஏரி அழிக்காம, குளத்தை அழிக்காம, கோயிலை இடிக்காம, பள்ளிக்கூடத்தை இடிக்காம தமிழ்நாட்டுல 5700 ஏக்கர் எங்க இருக்கு? அப்ப புரிதலே உனக்கு இல்லையே. விமான நிலையம் என்பது வளர்ச்சி திட்டமா, வீழ்ச்சி திட்டமா? சென்னை விமான நிலையத்துக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு புதுசா விமான நிலையம் நான் சீமான் கேட்கிறாரு. இதுதான் சரியான பார்வை. 5700 ஏக்கர்ல இங்க வேணாம், வேற எங்கேயாவது எடுத்துக்கணும், எங்க இருக்கு? அப்ப உனக்கு தெரியல. தமிழ்நாட்டுடைய பூலோக அமைப்பே உனக்கு தெரியல, புவியியல் அமைப்பே உனக்கு தெரியல. அப்படிங்கும்போது அது ரொம்ப தப்பா இருக்கு. அப்ப திமுக இருந்து எந்த இடத்துலயும் மாறுபடலங்கும் போது இதை முதல்ல அடிச்சு வீழ்த்தணும் அப்படிங்கிறது. சீமான் அவர்கள் அரசியலுக்குள்ள வரும்போதே ஒரு தெளிந்த நீரோடை போலதான் வந்தாரா? நிச்சயமா 100 விழுக்காடு. அவரோட அரசியல் பயணத்துல எவ்வளவு மாற்றங்கள்லாம் இருந்துச்சு? என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு? ஆரம்பத்துல பெரியாரை வந்து ஆதரிச்சாரு, பெரியார் மேடைகள்ல பேசினாரு, இப்ப வந்து பெரியார் அவருடைய ஈழை மலர்ந்தால் ஈழம் மலரும், இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இதெல்லாம் இப்போ முடிச்சிடறேன், நீங்க விமர்சனம் வச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு சொன்னது ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் என்னுடைய ஆட்சி அமைந்தால் ஈழத்துக்கு நான் படைகளை அனுப்புவேன்னு சொல்லி 2009 கட்சி அன்னைக்கு ஆரம்பிக்கப்படலை. நாம் தமிழ் கட்சியோ நாம் தமிழ் இயக்கமோ இல்லை. தமிழ்நாடு இயக்குனர் சங்கம் ஐயா பாரதி ராஜா தலைமையில, செல்லுமணி அண்ணன் தலைமையில ஒரு தமிழ்நாடு முழுக்க காங்கிரஸை எதிர்த்து பிரச்சாரம் பண்றாங்க. அந்த மேடையில தான் சீமான் அவர்கள் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் ஜெயலலிதா சொல்றாங்க. சொன்ன பிறகு சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நான் வந்து அனுப்புவேன்னு சொல்றாங்க. அன்னைக்கு வந்து பாராளுமன்ற தேர்தல், அதிமுக தோத்து போச்சு. சரி, இலை மலர்ந்துருச்சு, அப்புறம் இலை ஏன் மலரலன்னு கேக்குறீங்க? 2009 போர் முடிஞ்சிருச்சு, 2011 தானே அதிமுக ஜெயிக்குது. அதிமுக ஜெயிச்ச பிறகு அந்த அம்மையார் ஈழத்தில் வந்து திட்டமிட்ட இனப்படுகொலை, ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி, இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் 3 தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. 2009 இருந்து 2011 வரைக்கும் கலைஞர் கருணாநிதி ஆட்சி 2 வருஷம் அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் இந்த தீர்மானம் போடல, எதுவும் பண்ணல. ஆனா ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு இந்த பிரச்சாரத்தினுடைய எதிரொலியாகத்தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பண்றாங்க. அதை தாண்டி ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் என்று இவங்களே அவங்க வாயால சொன்னாங்க ஜெயலலிதா. ஆனா அதை மாத்தி திருவாளர் பேரறிவாளன், திருவாளர் ராபர்ட் பயாசு, திருவாளர் ஜெயந்தன், திருவாளர் முருகன் இவங்க எல்லாரையும் விடுதலை செய்யணும்னு சொல்லி தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றாங்க. தூக்கு தண்டனை ரத்து செய்வதற்கு மேல்முறையீடு போறாங்க. அதன் தொடர்ச்சியாகத்தான் தூக்கு ரத்து செய்யப்பட்டு இன்னைக்கு எல்லாரும் விடுதலை செய்யப்பட்டாங்க.
அதுல ஒருத்தரை தவிர எல்லாரும், ஒருத்தர் இறந்து போயிட்டாரு சாந்திரன், அதை தவிர 6 பேருமே வந்து இன்னைக்கு விடுதலை ஆயிட்டாங்க. அதுக்கு வந்து அதிமுக மிகப்பெரிய பங்காற்றிருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த நிலைப்பாட்டில தான் இலை மலர்ந்தால் ஈழம்னு 2009 சொல்லுது. அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சியை நம்ம தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிருக்கோம். ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போதே விமர்சனம் பண்ணிருக்கோம். அந்த விமர்சனத்தை வைத்துக்கொண்டு நீங்க நிலைப்பாட்டை மாத்தி வந்துட்டாரு. நிலைப்பாட்டில் என்னைக்குமா அதில் 2011 கட்சி ஆரம்பிக்கும் சொன்னாரு, திராவிட கட்சிகளோட தேசிய கட்சிகளோட நான் ஒருபோதும் சேர மாட்டேன், கூட்டு என்பது எனக்கு சாப்பாட்டில் மட்டும்தான், தேர்தலில் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கொள்கை சரியா இருக்காரு. அதே போல அவர் கொள்கை தலைவராக ஒரே தலைவர் தான், கொள்கை தலைவர் தான், இனத்தின் ஒரே தலைவர் எங்கள் தலைவர், தேசிய தலைவர் வச்சார். இன்னைக்கு வரைக்கும் அதை மாறல. பெரியார் விமர்சனத்துல படிக்க காலம் வர வர எங்களுடைய முன்னோர்கள் அத்தனை பேரும் மறக்கடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வரும்போது எல்லாரையும் முன்னிறுத்துறோம். அதே போல பெரியாரையும் நாங்கள் மரியாதையா பார்க்கிறோம். ஆனா அந்த மரியாதையை கெடுத்து கொண்டது திராவிட இயக்கங்கள் தான். அவங்க பெரியாரை மட்டும் சொல்லும்போது மொத்தமா அடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. அதனாலதான் பெரியார் மீதான விமர்சனம். இதெல்லாம் ஏன் இவ்வளவு கேள்விகள் வருதுன்னா, 4 மாதத்துக்கு முன்பு வர திமுக கடுமையா விமர்சிச்சிருக்கீங்க. ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு திமுகவை திட்டணுமா தாவேகாவை திட்டணுமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்னோட இன்டென்ஷன் எதுவும் இல்லை, பொதுவெளியில மக்கள் கேட்கறதா மக்கள் கேட்கறதா இவ்வளவு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். நாங்கள் திமுக ஆட்சி தானே வந்து அதிகாரத்துல இருக்காங்க, அதிகமா அவங்கள தானே அதிகாரத்தை இருக்கணுங்க மட்டும் தான் திட்டணும். அதிகாரத்தை இல்லாத திட்டக்கூடாது, உயிரோடு போனதை திட்டணும், செத்து போனதை திட்டக்கூடாது. ஏதாவது ரூல் போச்சுக்கீங்களா அரசியலமைப்பு சட்டத்துல? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் சொல்ல இறந்து போயிட்டு நாங்கள் விமர்சிக்க மாட்டோம். யாரு ஆதவர்த்தி சொல்றாப்ல, அப்ப சாவர்கரை விமர்சிக்க கூடாதா? எட்டப்பனை விமர்சிக்க கூடாதா? நாளைக்கு ராஜபக்சே செத்து போயிடாரு, அவர் விமர்சிக்க கூடாதா? இறந்து போயிட்டாலே ஒருத்தர் தெய்வம் மாறிடுவாங்களா? செங்கோட்டையன் நேர்மையானவர்னு பதிவு பண்றாங்க. செங்கோட்டையன் நேர்மையான இளைய தலைமுறை காட்டாத, அவரும் ஒரு ஊழல் குற்றவாளி தான், வாச்சாத்தி வன்கொடுமையுடைய சூத்திரதாரி தான் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுது. நீங்க அவங்க எடுத்துக்கொண்டு வரும்போது தான் நம்ம அடிக்கணும். இப்போ அவங்க அமைதியா இருந்தாங்கன்னா, இப்போ அவங்க நல்லதே பண்ண விரும்புறாங்க, நான் பாராட்டுவோம். நீங்க விஜய் படிப்பகம், விஜய் பயிலகம் தொடங்கினாங்க, பாராட்டணும். அது தொடர்ந்து நடைபெறல. கேள்வி விஜய் படிப்பகம் நீங்க, பயிலகம் நீங்க, விஜய் உணவகம் நீங்க, விஜய் மருந்தகம், விஜய் சட்ட ஆலோசனை மையம் நீங்க, தொடங்குறது வெறும் விளம்பரத்துக்கு மட்டும் தானா? நடத்த மாட்டீங்களான்னு கேள்வி எழுப்பக்கூடாதா? அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்பது போல நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் கேள்வி எழுப்புறோம். அந்த அடிப்படையில் தான் தாவேகா மீதான விமர்சனம். நாம் தமிழர் மீதான விமர்சனம் என்னன்னா, இன்னொரு பக்கம் வந்து மரங்கள் மாநாடு, கடல் மாநாடு, மாடுகளுக்கான மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மக்களோட தொடர்பு இல்லாம இருக்கு. இவங்க யாருக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு டீ காஃபிலாம் குடிப்பீங்களா? நீங்க குடிப்பீங்களான்னு கேட்டேன். தயிர் சாப்பிடுவீங்களா? கறி சாப்பிடுவீங்களா? வெஜ் நான்வெஜ் தானே? எல்லாம் எங்க இருந்து வருது? அதுக்கான மனிதர்கள்ட்ட பேசினா ஓகே, மாடுகள்கிட்டையும் மரங்கள்கிட்டையும் பேச முடியுமா? மாநாடு நடத்த முடியுமா? மாடுகள்ட்டையும் மரங்கள்ட்ட தான் அவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்க, அப்படித்தானே சொல்றாங்க. யாரு சொல்றா அப்படி? பொதுவெளியில முட்டாள் எவனாவது சொல்லுவான், படிப்பறிவு இல்லாத தற்கூரி எவனாவது சொல்லுவான், அடிப்படை அறிவு இல்லாத அயோக்கிய பையவனாவது சொல்லுவான். அவன் சொல்லலாம் நீங்க கருத்தை எடுத்துவீங்களா? தமிழ்நாட்டுடைய பால் சந்தை 1 லட்சம் கோடி, தமிழ்நாட்டுடைய மாட்டுக்கறி சந்தை 30,000 கோடி, தமிழ்நாட்டுடைய ஆட்டுக்கறி சந்தை 1,10,000 கோடி, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி இதுல வருமானம் இருக்கு. இந்த 2 லட்சம் கோடி வருமானம் ஆந்திராவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆந்திரால தான் ஒட்டுமொத்தமான பால், வெண்ணெய், தயிர், பட்டரு, பன்னீர், நெய், இது எல்லாமே ஆந்திரால இருந்து வருது. பெரும்பாலும் இந்த சந்தையை நீங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நான் என்னுடைய தற்சார்பு பொருளாதார கொள்கை அடிப்படையில் ஆட்டு மாட்டு பண்ணைகளை உருவாக்கி அதன் மூலமாக எங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்குவேன்னு சொல்லி ஒரு பெரிய பொருளாதாரத்துக்கான ப்ராஜெக்ட் தான் அந்த மாநாடு. மரம் இல்லை என்றால் இங்க மழை இல்லை, மழை இல்லை என்றால் ஆறு இல்லை, ஆறு இல்லைன்னா நீர் இல்லை, நீர் இல்லைன்னா சோறு இல்லை, சோறு இல்லைன்னா உயிர் இல்லை. இது பெரிய ஒரு சங்கிலி தொடரு. இன்னைக்கு வந்து நம்முடைய நாட்டு மரங்கள் மூலம் அழிஞ்சு போச்சு. ஒருத்தர் வந்து பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம்ங்கிற ஒரு ப்ராஜெக்டை முன்னிறுத்துறாரு. திமுக தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாள், ஸ்டாலின் பிறந்த நாள்ல, ஐயா கலைஞர் பிறந்த நாள்ல மரங்களை நடுது. நட்ட மரங்கள்லாம் முளைச்சு வந்துருந்துச்சுன்னா தமிழ்நாடு பசுஞ்சோலையா மாறி இருக்கும். தமிழ்நாட்டில் மரங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 ஏரி, கம்மாய், கரணை, தாங்கல், ஏந்தல், ஊரணி, குளம், குட்டைன்னு சொல்லி நம்முடைய நீர்நிலைகள்ல சுத்தி பனைமரம் இருக்கும். நீங்க தஞ்சாவூர்காரரு தெரிஞ்சிருக்க உங்களுக்கு, கஜா புயல் வந்தது, பலாமரம் விழுந்து போச்சு, வாழை மரம் விழுந்து போச்சு, நாவல் மரம் விழுந்து போச்சு, தென்னை மரம் விழுந்து போச்சு. ஆனா விழாத ஒரே ஒரு மரம் பனை மரம் தான், கற்பக விருட்சம். அது வந்து அதோடைய டியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா, வேற எடுத்து பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் போல இருக்கும். வறண்ட காலங்களில் தண்ணீர் எப்படி வெளியிடும், மழை காலங்களில் தண்ணீரை சேகரித்து வச்சுக்கும். அப்படிப்பட்ட பனை மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி செங்கச்சொலைக்கு விற்கப்படுது. இதை பத்தி ஒருத்தர் பேசணும்ல. இதை மக்கள்கிட்ட தானே சார் பேசணும். மக்கள்கிட்ட தாங்க பேசுறோம். மரங்களின் மாநாட்டில் மரங்கள் கூட உட்கார்ந்து மரங்களின் பெருமைகளை மக்களோட பேசுறோம். மாடு மாநாட்டில் அந்த மாட்டை நிப்பாட்டி அந்த மாடுடைய உரிமைகளை மக்களை பின்னாடி நிப்பாட்டி பேசுறோம். மலைகளின் மாநாட்டை மலைக்கு பக்கத்துல மக்களை நிப்பாட்டி பேசுறோம். பேசுவது என்பது ஏர்ல வருது. யார் கேட்கறாங்க? ஆடு மாடா கேட்கும் போது மக்கள் தான் கேட்கறான். இது வந்து மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை அரசியல். நான் ஆட்சிக்கு வந்தா இப்படி மேய்ச்சல் நிலத்தை உருவாக்குவேன்,
இப்படி மாட்டு பண்ண வைப்பேன், இப்படி ஆட்டு பண்ண வைப்பேன், இப்படி மரங்களை நடுவேன், இப்படி காடுகளை உருவாக்குவேன், என் கடலை வந்து தூய்மைப்படுத்தி வைப்பேன். கடலுக்குள்ள போயிட்டு குடிச்சிட்டு பீர் பாட்டில போடாத, காட்டுல போயிட்டு குடிச்சிட்டு பீர் பாட்டில போடாத. நீ ஒரு பீர் பாட்டில போட்டனா யானையினுடைய கால் என்பது மணல் மூட்டை மாதிரி. அந்த ஒரு பீர் பாட்டில் உள்ள உடஞ்சி ஏறிச்சுன்னா யானை கொஞ்சம் கொஞ்சமா கால் அழுகி செத்து போயிடும். ஒரு பெரிய யானை அழிவருக்கு சின்ன பீர் பாட்டில் காரணமாயிரும். ஸ்டாலின் பேசுவாரா? விஜய் பேசுவாரா? உதயநிதி பேசுவாரா? எடப்பாடி பேசுவாரா? அண்ணாமலை பேசுவாரா? நயினார் பேசுவாரா? யார் பேசுவா? காட்டுக்குள்ள போய் பீர் பாட்டில குடிக்காதடா, கடல்ல போய் லேஸ் சிப்ஸை போட்டு தின்னாதடா, மரங்களை நடுடா, நல்ல நாட்டு மரங்களை வச்சுக்கூடா, ஏரி குளங்களை தூய்மையை வச்சுக்கூடா. நீ யாருங்க பேசுவா? யாருமே பேசாத போது ஒருத்தன் பேசுவானா ஏன்டா பேசுற அப்படின்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான கேள்வி இது. இந்த கேள்வி அது உங்களை தப்பானது. இந்த கேள்விக்கு உங்களை சொல்லல, இந்த கேள்விக்கிற நபர் எல்லாரும் நாளைக்கு பால் குடிக்காம நான் மோர் குடிக்க மாட்டேன், நான் கறி சாப்பிட மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை கவன ஈர்ப்புக்காக மாடுகளை வச்சுக்கிட்டோ மரங்கள்கிட்ட போயிட்டோ பேசுறாரா? கவன ஈர்ப்புக்காக அதை பண்றாரா? ஒட்டுமொத்தமான கவனத்தையும் இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய தேவை. அந்த மாநாடுக்கு பாருங்க, முதல்ல வந்து முதல்ல மாடுகளின் மாநாடு, அப்புறம் மரங்களின் மாநாடு, அப்புறம் மலைகளின் மாநாடு, அப்புறம் வந்து தண்ணீர் மாநாடு, அதன் பிறகு கடலம்மா மாநாடு. இந்த 5 மாநாட்டுல 8 மணி நேரம் பேசியிருக்காரு. ஆகச்சிறந்த சூழ்நிலையில் உரை. திமுக சுற்றுச்சூழல் அணி என்று ஒண்ணு வச்சிருக்கு, எங்களுக்கு போட்டியா வச்சிருக்கு, சும்மா வச்சிருக்கு. அதுல வந்து கார்த்திகை சேனாதிபதினு சொல்லி கரூருக்கார ஒருத்தர் வந்து பொறுப்பாளராக இருக்காரு. அவர் என்ன தெரியுமா பண்றாரு? ஒரு பிசினஸ் தெரியுமா உங்களுக்கு? காங்கேய மாடுகளுடைய விந்துகளை பிரான்ஸுக்கும் ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்றதா அவருடைய வேலை. காங்கேய மாடு இருக்கு பாருங்க, அதோட ஸ்டாம் இருக்குல்ல, விந்தடு பல கோடி. அவன் நம்மளுடைய புல்லை வாங்கி நாட்டு மாடை வந்து அங்க வளர்த்துட்டு இருக்கான், அவன் உருவாக்கிட்டு இருக்கான். அது தப்புன்னு சொல்லல, பண்றாரு. அவர் ஒருத்தர் வந்து விந்த விற்கிறது வந்து இங்க பெரிய பேசப்படு பொருளாக மாறல. ஆனா ஒருத்தன் வந்து இது போல நாட்டு மாடுகள் நான் வந்து இங்க உருவாக்குவேன், என் மாடு கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, நாம இன்னைக்கு குடிக்கிறது பால் கிடையாது, பால் போன்ற ஒரு பொருள். நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தா சொல்றாங்க நாங்க டெய்ரி ப்ராடக்ட் சாப்பிட்றது இல்லைன்றாங்க. டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து சாப்பிட்றது இல்லை. உண்மையிலே இயற்கையான ஒரு புரதம் என்னன்னா பால் தான். ஆனா அந்த பாலை சாப்பிட மாட்டேன்றாங்க. நம்மாழ்வார் சொல்றாரு பால் தான் ஆகச்சிறந்த முழு புரதம். ஒரு லிக்யூட்ல முழுமையான புரதம் இருக்குன்னா அது பால் தான். ஆனா அதை குடிக்க முடியாத இடத்துக்கு தள்ளப்படுச்சு. ஏன்னா அதுல இருக்குது என்னன்னா சுண்ணாம்பு, சோயா பவுடரு, அதை போட்டு கொண்டு வந்துட்டான். நமக்கு ஆவின் நிறுவனம் இருக்கு, ஆனா ஆவினுக்கு பால் யார் ஆவின் கறக்குறாங்களா? தனி மனிதன்லேருந்து வாங்குறாங்க. அதே போல அரசே பண்ணணும்னு சொல்றோம். இது ஆந்திரால நடந்துகிட்டு இருக்கு. நீங்க டென்மார்க் போனீங்கன்னா முழுக்க இதுதான் கால்நடை சார்ந்த விவசாயம் தான் பெரிய பொருளாதாரத்தை தீர்மானிக்குது. அதை நான் இந்த மாநிலத்துக்கு கொண்டு வருவேன். என்னுடைய நிலத்தை நாசமாக்குற இன்னொரு தொழிற்சாலை, ஃபாக்ஸ்கானு, ஸ்டெர்லைட்டு, இதுக்கு இதெல்லாத்தையும் அழிச்சு கட்டிட்டு நான் இந்த நிலத்துல என்ன உற்பத்தி ஆகுமோ அதை வைத்தே தொழிற்சாலையை உருவாக்குவேன். இதனால லட்சக்கணக்கான இளைஞர்களை வைப்பேன். படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்கதான் அடுத்த வேலைன்னு ஒருத்தர் சொல்றாரு. இது ஒரு பெரிய கனவு. இன்னைக்கு சீமானன் சொல்றது வந்து கிண்டலாக கேலியாக பார்க்கப்படலாம். விவேகானந்தர் சொல்றாரு, முதலில் ஒரு புதிய தத்துவத்தை நீ பேசுகிற பொழுது மக்கள் எதிர்ப்பார்கள், பிறகு ஏளனம் செய்வார்கள், பிறகு கவனிக்க தொடங்குவார்கள். யார் எதிர்த்தார்களோ, யார் ஏளனம் செய்தார்களோ, யார் கவனிக்க தொடங்கினார்களோ அவர்களே உன்னை கொண்டாடுவார்கள்ன்றாங்க. எங்களை எதிர்த்தாங்க, இன்னைக்கு ஏளனம் பண்றாங்க, இப்ப கொஞ்சம் கவனிக்க தொடங்கியிருக்காங்க, நாளைக்கு இதே மக்கள் கொண்டாடுவார்கள், அந்த காலமும் வரத்தான் போகுது. அப்ப அதை வந்து ஒருத்தர் பேசுறாரு. சூழலியல் சார்ந்த பேச்சுக்களை விடுங்க. இன்னொரு பக்கம் வந்து இது மாதிரியான விவசாயம் சார்ந்து பனைமரம் சார்ந்தெல்லாம் பேசும்போது வந்து சீமான் அவர்கள் பின்னோக்கி இழுத்து செல்ல நவீன சிந்தனை இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனங்கள். சோறு சாப்பிடுறதுங்கிறது வந்து முற்போக்கா பிற்போக்கா? மாட்டு கறி சாப்பிட்றது முற்போக்கு, மாடு மேய்க்கிறது பிற்போக்கு. இதுதான் நம்ம ஊர். பீஃப் போராட்டம் திராவிட இயக்கம் முற்போக்கா பிற்போக்கா? பீஃப் பிரியாணி முற்போக்கா பிற்போக்கா? நீளம் வச்சிருக்காங்க, நீளம் மையம், பண்பாட்டு மையம், மரியாதைக்குரிய அண்ணன் ரஞ்சித் அவர்கள். அவர் வந்து இந்த மாட்டுக்கறி திருவிழா நடத்துறாரு, அது பெரிய முற்போக்கு, இன்டலெக்சுவல்ஸ். ஆனா அதே மாட்டுக்கறி மாடு மேய்ங்க அப்படின்னு சொன்னா அது பிற்போக்கு. ஏன்னா மாடு மேய்க்காம மாட்டுக்கறி மயிரிலே வரும். இது எப்படி இந்த கேள்வி எப்படி இதா இருக்கு உங்களுக்கு? இது யார் முன்னெடுக்கணும்னு பாக்குறான். இதை வந்து அவர் முன்னெடுக்கிறாரா? வீரமணி முன்னெடுத்தா நல்லா இருக்கும், அது முற்போக்கா இருக்கும். சீமானா அவர் பிற்போக்கு. எப்படி பிற்போக்கு? நீரும் நிலமும் மரமும் காடும் செடியும் பிற்போக்குன்னு நீங்க நம்புறீங்கன்னா இத மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இது உலக அரசியல், ஜியோபாலிட்டிக்ஸ். முதல் முறையா வர தலைமுறைகள் இருக்காங்க, அவங்க அடுத்த கட்ட அவனுக்கு என்ன வந்து நீங்க மாடு மேய்ங்கன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு. நாங்க வந்து இப்போ விகடன்ல நெறியாளராக கூட்டு மாடு ஒரு கம்பை கொடுத்து ஒரு தூக்குச்சீட்டை கொடுத்து ஒரு போய் மாடு மேய் தலப்பா கட்டிக்கிட்டுன்னு சொல்லல. மாட்டையே நாங்க எப்படி சொல்றோம்னா, சீமான் சொல்றது காணொலியா காட்டுவாங்க, நீங்க பாருங்க. 1000 ஏக்கர்ல மிகப்பெரிய மேய்ச்சல் நிலத்தை உருவாக்கி சுத்தி வேலி போட்டு சிசிடிவி கண்காணிப்புல உலங்கு வானூர்தியில வைத்து அதுல மாட்டு பண்ணை, அந்த மாட்டு பண்ணையை கண்காணிப்பதற்கு ஒரு கணக்காளர், அவரை மேற்பார்வை செய்ய ஒரு மேற்பார்வையாளர்,
அவருக்கு ஒரு மேனேஜர், அவருக்கு அங்கே ஆடிட் பண்ணுறவங்களுக்கு வேலை இருக்குது, சிஏ முடிச்சவங்க வேலை இருக்குது, எம்பிஏ படிச்சவங்க வேலை இருக்குது. பால் கறந்து அந்த பாலை டின்ல அடைச்சி அதில் ஃபேக்ட்ரியில் வந்து இப்போ திருப்பூரில் போன்ற நகரங்களில் பெண்கள் வந்து வேலை செய்கிறாங்க இல்லையா ஃபேக்ட்ரிஸில், அது போல் வந்து வேலை இருக்குது. அங்கேயே பக்கத்தில் பால்கோவா பண்ணேன், இங்கே பக்கத்தில் வந்து பன்னீர் தயாரிப்பது, அங்கே வந்து பற்று தயாரிப்பது, அங்கே நெய் தயாரிப்பது, அங்கே வெண்ணெய் தயாரிப்பது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தொழிற்சாலைகள். இதையே ஃபேக்ட்ரியா மாற்றுவேன். இதில் எப்படி வந்து நீங்கள் வந்து நீங்கள் சாம்சங் நிறுவனத்தில், ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில், திருப்பூர் பனியன் கம்பெனியில் பெண்களும் ஆண்களும் வேலை பார்க்குறாங்களோ அது போல வேலை வாய்ப்பை உருவாக்குவேன். இதில் படித்தவனுக்கும் வேலை இருக்குது, படிக்காதவனுக்கும் வேலை இருக்குது. நாளைக்கு படிக்காதவன் இல்லை நிலையை உருவாக்குவோம். ஆனால் இதோ ஒருத்தர் மாடு மேய்ச்சி தானே ஆகணும், பால் வேணா ஒருத்தர் மாடு மேய்ச்சி தான் ஆகணும். யாரோ ஒருத்தர் நீங்கள் படிச்சவன பூரா மாடு மேய்க்க வச்சிங்கன்னா யாருங்க வந்து வேலை பார்க்கணும்? படிச்சவன் பூரா நீ டாக்டர் ஆகிட்ட, இப்போ யார் மாடு மேய்க்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மாட்டுக்கறி வேணும், ஆனால் மாடு யாரும் மேய்க்கக்கூடாது. பன்னிக்கறி வேணும், யாரும் பண்ணி மேய்க்கக்கூடாது. ஆட்டுக்கறி வேணும், யாரும் ஆடு மேய்க்கக்கூடாது. அப்படின்னா அது அவமானம் கிடையாது. இங்கேருந்து போய் படித்தவன், எம்பிஏ முடித்தவன், பிடெக் முடித்தவன், எம்டெக் முடித்தவன், பிஎஸ்சி எம்எஸ்சி முடித்தவன் வெளிநாட்டில் போய் ஒட்டகம் மேய்க்கிறான். வெறும் 18,000 ரூபா தான் வீட்டுக்கு அனுப்புகிறான். 35,000 ரூபா சம்பளம், 15,000 ரூபா அவனுக்கு போயிருது. ஒரு 10க்கு 10 ரூம்ல 10 பேர் படுத்துக்கிட்டு அடுக்கடுக்கா அந்த இதை போட்டுக்கிட்டு பெட்டை போட்டுக்கிட்டு ஒரு நரகம் போல வாழ்க்கையை வாழ்றான். சொந்த ஊர்ல அக்கா அம்மா அண்ணன் தம்பி மனைவி பிள்ளைகளோட சொந்த ஊர்ல தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய திட்டத்தை நான் வைக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. இது எப்படி வந்து பிற்போக்குத்தனமா இருக்க முடியும்? இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு சொமோட்டோ ஸ்விக்கில சென்னை வீதிகளில் ஒரு சிகப்பு கலர் பையை போட்டுக்கிட்டு இந்த மலையிலும் கூட வெறும் ஒரு 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 100 ரூபாய்க்கு சாப்பாடை கொண்டு கொடுத்தா 20 ரூபா கிடைக்கும். 20 ரூபா இல்லை, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா கூட ஒரு நாளைக்கு 20 ரூபா கிடைக்கும் நினைக்கிறேன். அதிகபட்சம் 20,000 சம்பளம். 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு இன்ஜினியர், சிவில் படித்தவன், ட்ரிபிள்இ முடித்தவன். இன்னைக்கு நான் வந்து ஒவ்வொரு முறையும் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணும்போது கேட்பேன், தம்பி என்னடா படிச்சிருக்கேன்னு கேட்டால் ட்ரிபிள்இன்றான் ஒருத்தன் எம்கான்றான், ஒருத்தன் எம்பிஏன்றான். இப்படி படிச்சுட்டு நீ வந்து சொமோட்டோ ஸ்விக்கில போயிட்டு சோத்து மூட்டையை தூக்கிட்டு வீதி வீதியா தெரியலாம். அப்பார்ட்மெண்ட்ல போய் நின்று தட்டிக்கிட்டு அவன் வரவும் மாட்டான், சில இடத்துல பணமும் தரமாட்டான், சரக்கை போட்டுட்டு தம்மு அடிச்சுக்கிட்டு தம்மு வாங்கிட்டு அடிச்சு வரக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படியெல்லாம் அவமானப்படும் போது நீங்க மரியாதையா நான் ஒரு வேலையை தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி பிற்போக்குத்தனமா இருக்க முடியும்? இவ்வளவு திட்டங்களை முன்வைக்கிறீங்க. அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு ரொம்ப குறுகிய அளவுல தானே இருக்கு. நீங்களே சொன்னீங்க பார்வை வந்து குறுகிய பார்வையா இருக்கு தமிழ்நாட்டில். நீங்களே சொன்னீங்க 10,000 ஓட்டுகள் தான் வந்து ஈரோடு தொகுதியில வந்து அடுத்த கட்டமா வாங்கியிருக்கோம், அதிகமா வாங்கியிருக்கோம்ன்றது சொல்றீங்க. அந்த அளவு தான் உங்க வளர்ச்சி இருக்கான்னு நான் கேட்கிறேன். அது உங்களுடைய வாதத்துல இருந்து கேட்கிறேன். நீங்க வந்து திட்டங்கள் வைக்கிறீங்க, மக்கள்கிட்ட போய் சேரல, என்ன பிரச்சனை? ஊடக வெளிச்சம், பணம், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கொள்கை, கோட்பாடு, தத்துவம், சித்தாந்தம், இதை மட்டும் வச்சு ஒரு கட்சி கட்டமைக்கப்படுது. நாங்கள் போடுவது மிகப்பெரிய அடித்தளம். இல்லை நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், ஆகாமல் போகலாம், சீமானை வெல்லலாம், வெல்லாமல் போகலாம். ஆனால் எங்கள் நோக்கம் தெளிவானது. எங்களுடைய எல்லா கோட்பாட்டையும் மக்கள்கிட்ட வைக்கிறோம். முடிவை மக்கள் தானே எடுக்கணும். மக்களை அரசியல் படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அரசியல் படுத்தும் போது இது மாறும் பொழுது பெரிய தாக்கத்தை ஏற்படுது. இன்னைக்கு திமுக ஆட்சி மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்பு இருக்கு. இந்த வெறுப்பு மிகப்பெரிய அளவில் நாம் தமிழ் வளர்ச்சியாக வாக்காக மாறும் நாங்கள் நம்புகிறோம். நாம் வந்து ஒரு வேலையை முழுமையாக செய்கிறோம். கடமை செய் பலனை எதிர்பார்க்கிற மாதிரி எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம். மீதி மக்கள் தான் முடிவு செய்யணும். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தாவேகாவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க தரப்புல சொல்றாங்க. அவருடைய ரசிகர்கள் ஓட்ட அவர் குறிவைக்கிறாரு. திமுகல இருந்து எதற்காக தாவேகாக ஓட்டு போடணும்? அதுதான் நம்ம 1 மணி நேரம் உட்காந்து பேசிக்கணும். எந்த கொள்கையில மாறுபடுது? மதுபான கொள்கையில மாறுபடுதா? ஊழல் லஞ்சத்துல மாறுபடுதா? திமுக கொள்கை தான் எங்க கொள்கையும். ஆனா அவங்க செயல்பாட்டு அளவுல எதுவுமே பண்றதுல அது எங்களுக்கு செயல்படுத்துவோம். அது தேவையில்லைன்றோம். செங்கோட்டையனை வச்சுக்கிட்டோம், நீங்க இவரை அதிமுக இல்ல திமுக இருந்து விலகி வந்தவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நீங்க நல்லாட்சி தர முடியுமா அப்படிங்கிற கேள்வி நாங்கள் எழுப்புறோம். நாங்கள் எழுதாத ஒரு வெள்ளை காகிதமாக நாங்கள் இருக்கிறோம். மக்கள்கிட்ட இவ்வளவு கோட்பாடுகளை, கொள்கைகளை வச்சுக்கிறோம். மக்கள் எங்களை விட்டுட்டு நீங்க ஒரு நடிகரின் பின்னாடி போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறதே மிக அபத்தமானது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. நடிகருடைய ரசிகரை தாண்டி வேற யாரு வாக்கும் விஜய்க்கு விழ போறது இல்லை. நல்லவர்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள், சாக்கடை அரசியல் வேண்டாம், இந்த அரசியல் மாறணும், காமராஜர் போல ஒரு அரசியல் வரணும், ஒரு நேர்மையான அரசியல் வரணும், இயற்கை வள சுரண்டல் இல்லாத, ஆத்தமிழ் கொள்ளை இல்லாத ஒரு அரசியல் வரணும்னு நினைக்கக்கூடியவங்க நிச்சயமா நாம் தமிழ் தான் வாக்கு செலுத்துவாங்க. அதை இந்த தேர்தலை நீங்க பாப்பீங்க. இன்னொரு பக்கம் திமுகவுல இருந்து இன்னும் 2 அமைச்சர்கள் வரப்போறாங்க. அமைச்சர்களாக இருக்கிறவங்க இன்னும் நிறைய முக்கிய புள்ளி. உதயநிதி ஸ்டாலினே போய் சேருவாருன்னு சொல்லட்டுமே. ட்ரம்ப் வரப்போறாரு, மோடி வரப்போறாரு. அவங்க நானே போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாட்டை துறைமுருகன் தாவேக வரப்போறாரு, இந்த காளியம்மாள் வரப்போறாங்க, சிவசங்கரன் வரப்போறாரு, ஜெய்சா வரப்போறாரு. அவங்க போட்டு தான் இருக்காங்க. சரி, போயிட்டனால என்ன ஆயிருப்போகுது? போட்டும். திமுக 2 அமைச்சர் போனா என்ன? இப்போ திமுக 2 அமைச்சர் போயிட்டா மனித புனிதர்களா மாறிடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப நீங்க யாரை தேடுறான் பாருங்க. தன்னுடைய வாக்குக்காக எந்த அளவுக்கும் போய் திமுக அமைச்சர் வரட்டும், அதிமுக அமைச்சர் வரட்டும், பாஜக இருந்து வரட்டும் அப்படின்னா அவங்க எதை நோக்கி அவங்க பயணப்படுறாங்கன்னு அதுல இருந்து தெரிய வருது. அவங்க
நான் எனக்கு ஒரு தளபதியில உருவாக்கியிருக்கேன். என் தளபதிகளை களத்தில் நிப்பாட்டி மக்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லல. திமுக அதிமுக ஆளை போட்டு நிப்பாட்டி பணம் எவன்ட்டு இருக்கோ அவனை நிப்பாட்டி நான் வெல்வேன்னு சொல்றது. நீ இதுக்கு எதுக்கு திமுகவை எதுக்குற? இதுக்கு திமுக இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க, அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க, சீவங்கள் இதை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. இதுக்கு நீங்க தேவையில்லையே. ஓகே சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. தேங்க்யூ சார். புத்தாண்டு கொண்டாட்டமாக தங்கமயில் வழங்கும் வெல்கம் 2026 கோல்டன் சேல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை டிசம்பர் 24 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.